வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே யார் வந்து எவிக்ட் ஆவாங்க, உங்களோட பாயிண்ட் சொல்லுங்க. சிங்கிள் எவிக்ஷனா யாரு, டபுள் எவிக்ஷனா யாரு, அதுக்கு மூவ் ஆன் ஆகும். வாங்க. நான் ஆரம்பிக்கிறேன் ப்ரோ. கேக்குதா நான் பேசுறது ஃபர்ஸ்ட்? கேக்குது ப்ரோ. கேக்குது ப்ரோ. மேபி ஓகே. ஓகே தேங்க்யூ. ஒன்றும் இல்லை, இந்த பாயிண்ட்டை நான் ஆரம்பிச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஹோஸ்ட் அண்ட் கோ ஹோஸ்ட், அந்த சென்சிட்டிவ் டாபிக் எடுத்துருக்க கூடாது. பட் அட்ரஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு, நான் அட்ரஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அதை பற்றி பேசுறேன்னா கடந்து போயிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ என்னன்னா எலிமினேஷனை பற்றி கேட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு எனக்குமே தர்ஷா குப்தா கொடுத்த 3 பேர்லேருந்து யாரோ 2 பேர் போக ஒருத்தர் போக தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதாவது அருண், பவித்ரா அண்ட் விஷால். மைட் பி எனக்கு பவித்ராவை தான் தூக்குவாங்கன்னு எனக்கு இன்டென்ஷன் சொல்லுது. ஏன்னா ஒரு அன்ஃபேர்ன்றதை தாண்டி அவங்களுக்கு இதுக்கப்புறம் ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ஸும் உள்ள வச்சிருக்க மாட்டாங்க. மெஜாரிட்டி பிளேசஸில் நான் பார்த்த வரைக்கும் செகண்ட் சீசனை தவிர ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் லாங் டேர்மாக வந்ததில்லை. எந்த இடத்துலையுமே வந்திருந்தாலும் ஒருத்தர் 2 பேர் தான். அந்த 2 பேரை தாண்டி 3வது ஆள் 4வது ஆள் இருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் போன சீசன் எடுத்துக்கோங்க, 2 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஒன்று அர்ச்சனா, இன்னொன்று மாயா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சீசனில் ஜாக்லின் அண்டு சௌந்தர்யா மட்டும்தான் வரப்போகிறாங்க. ஐ ஆம் டேம் ஷூர் அபவுட் இட். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்கள பவித்ராவை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஹைலி பாசிபிலிட்டிஸ். இப்போ ஒன்லி 1 எலிமினேஷன் மீன்ஸ் பவித்ரா, 2 எலிமினேஷன் மீன்ஸ் அருண், விஷால், இவங்க 2 பேர்லேருந்து ஒருத்தர் வர அதிக வாய்ப்புகள். மைக்கேல் ப்ரோ நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லட்டுமா? ராயனை எலிமினேட் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? யாரே? இல்ல நீங்க சொல்லுங்க. ராயனையா? ஏங்க அவரு டிடிஎஃப் வச்சிருக்காரு கையில. மிட் வீக்ல தூக்கிடலாம். கூட டிடிஎஃப் கூட அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்கன்னா சுபா உங்களுக்கு மெசேஜ் பண்ற பாருங்க. நெக்ஸ்ட் சுகா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுறீங்களா? ஆமாங்க பேசுங்க சுகா. எனக்கு வந்து யார் 2 பேர் எலிமினேட் ஆக வாய்ப்பு இருக்கு இல்ல அதுக்கு அவங்க டிசர்வ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஒண்ணு வந்து பவித்ரா. அவங்க இன்னுமே ரொம்ப சேஃப் பிளே விளையாடுறாங்க, இன்னுமே ஓப்பன் அப் ஆக மாட்டேங்கிறாங்க. யார வந்து அதாவது செலக்டிவா தான் அட்டாக் பண்றாங்க. அதாவது ஜாக்க மட்டும் பேக் பைட் பண்றது, ஜாக்க மட்டும் கொஸ்டின் கேட்கறது, மத்த யார்கிட்டயுமே அவங்களுடைய கேமை வந்து விளையாட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சேஃப் பிளே பண்றாங்க. அவங்க கண்டிப்பா நாளைக்கு எலிமினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு வந்து டிஜே விஷால். பாய் பாப்பா. பாய். அவர் இந்த வீக் அவங்க பாப்பா கிளம்புறாரு. பாய் சொன்னேன். சுகா ஒரே ஒரு செகண்ட் இருங்க. பூர்ணி அந்த 35 நம்பர் போட்டிருக்குல அதை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சைட்ல 3 டாட்ஸ் இருக்கும் பாருங்க. அதுல போயிட்டு ஹூ கேன் ரிப்ளைன்னு இருக்கும். அதுல வந்து நீங்க ஃபாலோ பண்றவங்க மட்டும் ரிப்ளை பண்ணணும்னு செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் ஆஃப் ஆயிடும். ஓகேவா? பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன்டா. ஓகே சுகாப்பா நீ கண்டிப்பா பண்ணுங்க. சாரிப்பா டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பவித்ரா நான் சொன்ன ரீசன் தான். செகண்ட் வந்து விஜய் விஷால். இந்த வீக் மேபி விஜய் விஷால் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கேன். பட் நிஜமாவே அவர் ஸ்டே பண்றதுக்கு டிசர்வ்னா இல்ல. ஏன்னா அருணை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா இல்ல. அருண் மேபி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. பட் அவரோட கருத்தை சொல்லியிருக்காரு, நிறைய சண்டை போட்டிருக்காரு, அவர் நிறைய தெரிஞ்சிருக்காரு, நிறைய ஹியூமர் பண்ணிருக்காரு. கம்பேர் டு விஜய் விஷால் நிறைய ஹியூமர் பண்ணிருக்காரு. பட் விஜய் விஷால நம்ம எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப அப்படியே எப்படின்னா ஜாலியா அப்படியே படுத்துக்கிட்டு அப்படியே இருந்துட்டு கடைசியில வந்துட்டு நான் ஒரு சிம்பத்தி கார்டு எடுத்துறேன், அதுக்கப்புறமா அந்த ஒரு வீக் மட்டும் நான் பண்றேன், இதை வச்சு நான் வந்து ஃபைனல் போகணும் அப்படின்னா கண்டிப்பா அது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேல இருந்து எஃபர்ட் போட்டவங்க எத்தனையோ அடி வாங்கி எத்தனையோ அவங்களோட கேமை வந்து ஆடி வந்தவங்களுக்கெல்லாம் மஞ்சரி மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வெளியே போட்டாங்க. பட் இவர் வந்து ரொம்ப ஈஸியா வந்து அதை வந்து கேட் பாஸ் கொடுத்து உள்ள அனுப்பாங்களான்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் விஷாலும் பவித்ராவும் வெளியே போறது ரொம்ப ரொம்ப கரெக்டான எலிமினேஷன். தேங்க்யூ. நான் வந்து என்னோடத சொல்லிடுறேன். எனக்கு வந்து பவித்ரா இருந்தாலும் கூட அவங்க நல்லா கேம் பிளே பண்ணாங்க. அவங்க இருந்தா நல்லா இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா அந்த பொண்ணு ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஒரு தடவை கூட கேப்டன் ஆகலாம். பட் 4 தடவை வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கி அந்த பொண்ணுக்கு ஒரு அங்கீகாரமே இல்லாத மாதிரி இருந்து இவ்வளவு தூரம் வந்துருச்சு. இன்னும் ஏன்னா அந்த எப்படியும் ஃபைனல் ஸ்டேஜ் ஏற முடியுமான்னு பார்த்தா ஓட்டுப்படி அவங்களால ஏற முடியாது. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அட்லீஸ்ட் அந்த டாப் 5 அப்படின்னு வந்தா அந்த பொண்ணுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த செங்கலா டாஸ்க்லாம்
ரொம்ப சூப்பரா இது பண்ணி விளையாண்டாங்க. அதனால எனக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு இந்த 2 பசங்க போனா ஓகே தான். எனக்கு விஜய் விஷாலும், அருணும் போனா ஓகே தான். பட் ஆனா ஓட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க தான் ரொம்ப லோவா இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். பவித்ரா அப் டூ இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும். அதனால சோ யாராவது 3 பேர்ல 2 பேர் போவாங்க. சிங்கிள் எவிக்ஷன்னா பவித்ரா தான் போவாங்க போல இருக்கு. அப்படிதான் இருக்கு. பட் ஆனா பவி இருந்தாங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான்ப்பா. அந்த டாப் 5ல அவங்க வந்தாங்கன்னா உண்மையிலுமே ரொம்ப ஹாப்பிங்க. ரெட்ரோ நீங்க நெக்ஸ்ட் சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க ரெட்ரோ. எனக்கு வந்து கண்டிப்பா டபுள் எவிக்ஷன் இருக்குன்னு தான் தோணுது. ஒண்ணு நான் 3 பேர் சொல்றேன். பவித்ரா, அருண், எனக்கு என்னமோ ஆனா தீபக் இருக்கலாம்னு தோணுது. எனக்கு எந்த அடிங்க. அளவுக்கு அவருக்கு ஓட் பேங்க் இருக்கு இல்ல எனக்கு தெரியும். எனக்கும் பிடிக்கும் தீபக். பட் ஸ்டில் இந்த எப்பவுமே இந்த வீக்கெண்ட் ஆனா ஏங்க நீங்க unfair சொல்ற elections யாருமே தான் ஷாக்கிங் இருக்கும்ல. லிஸ்ட் கிடையாது, சரியா? நான் சொல்றேன், ஷாக்கிங் லிஸ்ட் ஒண்ணு இருக்க வாய்ப்பு இருக்கு. அத நான் சிவா சொல்லிருக்கேன். ப்ரோ தயவு செஞ்சு வேணாம் ப்ரோ. இல்ல இல்ல நம்பால இல்ல சிவா ப்ரோ நான் அதுல. அதுதான் சொல்றேன், நம்ம ஆள் போனா ஷாக்கிங் கிடையாது. அது வந்து ஆஹா. நீங்க எப்படி ஆயிடுச்சுன்னா, அது வந்து விளையாடுறாப்ல ஓட்டிங் வர மாட்டேங்குதா அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆள் கண்டிப்பா போனான்னா ஷாக்கிங் கிடையாது. கிடையாது. பவித்ரா இல்ல 2 எவிக்ஷன்ல ஒரு எவிக்ஷன் கண்டிப்பா ஷாக்கிங் எவிக்ஷனா இருக்கும். நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க. நீங்க டாப் 3ல சொல்றீங்களா ப்ரோ? ஆமா டாப் ஆமா 3ல ஒருத்தர் போக வாய்ப்பு இருக்கா? ஐயோ. ஆமா. ஓகே ஓகே ஓகே. இல்ல அது தெரியல. எனக்கானா எனக்கு தீபக் போனா எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். ஏன்னா ஆனா பரவாயில்ல. ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு நல்ல பேரோட தான் வெளியே போறாருங்கிறது மட்டும் நல்லா இருக்கும். பார்ப்போம். ஆனா விஷால் வெளியே போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த டைம் அவருக்கு நிறைய சிம்பத்தி ஓட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. விஷால்லாம் அடுத்த வாரம் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி ஒரு இது போவோம். 6வது ஆளா மிட் வச்சு வீக் அனுப்பிச்சுட்டாங்க. இல்ல நெக்ஸ்ட் வீக் கேஷ் பாக்ஸ் இருந்தா அதையும் அவர் தூக்கிட்டு போக வாய்ப்பு இருக்கு ப்ரோ. கேஷ் பாக்ஸ் ஃபைனல்ஸ்ல தான் வரும். நீங்க வேணா பாருங்க. நான் ஒரு 70-80% ஃபைனல்ஸ் தான் வரும். அதாவது அஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் டாப் அந்த 5ல டாப் இருக்கிற 3ல அதுவா ப்ரோ? இல்ல எனக்கு தெரிஞ்ச அந்த நரேட்டிவ் தான் எனக்கு தோணுது. ஏன்னா அடுத்த வாரம் ஆட்களை வேற அனுப்பணும். இந்த இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த வெளியே இருக்க கண்டஸ்டன்ஸை வேற பார்த்து வெறி ஆயிட்டு இருக்காங்க போல கிரியேட்டிவ் டீம்லாம். புதுசா அந்த வெளியே இருந்து வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெட்டி இப்ப இருக்காது. ஏன்னா எல்லாரையுமே மண்டை கழுவிட்டு இருக்காங்க. நான் மண்டையை கழுவி நான் பாக்குறேன் பத்தியா, ஆட்டத்தை மாத்துறேன் அதை பண்றேன்ட்டு கிரிஞ்சா இருக்கு. பாப்போம் ப்ரோ. நெக்ஸ்ட் யாரு நீங்க சொல்றீங்களா ப்ரோ? சிவா ப்ரோ. எவிக்ஷன் எனக்கு தெரிஞ்சு ஒரு சீட்டு கன்ஃபார்முங்க, பவித்ரா. அது நான் எழுதியே கொடுக்குறேன் உங்களுக்கு. ஒரு சீட்டு கன்ஃபார்ம். இன்னொன்னு வந்து உங்களுக்கு அருணா இருக்கும். அப்படி போச்சுன்னா அருண், அப்படி இல்லைன்னா நான் சொன்ன அந்த ஷாக்கிங் எவிக்ஷன் லிஸ்ட்ல ஃபேன்ஸ் எல்லாம் கடிக்காதீங்க. லைக் நான் சொல்றேன் இவங்களோட பேட்டர்ன் அது, அதனால சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. நான் அப்படி சொல்றேன் ஷாக்கிங் எவிக்ஷன் சொல்றேன்னா உங்க கண்டஸ்டன்ட் ஸ்ட்ராங்னு அர்த்தம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுதான் யாருன்னு சொல்லுங்களேன் பாப்போம். நான் ஓப்பனாவே சொல்றேங்க. எனக்கு என்ன பயம், முத்து, சௌந்தர்யா, ஜாக்லின், இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் அனுப்பிச்சு விட வாய்ப்பு. ஓப்பனா சொல்றேன். எனக்கு புரியல சிவா ப்ரோ. முத்து ஜாக்லினா? இருங்க நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். இப்போ வந்து வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கான்ட்ரவர்சியலா ஒண்ணு பண்ணிட்டாருன்னா இங்க ஒண்ணு நடக்குது இல்ல, அடுத்த நாள் இது உட்பட ப்ரமோஷன் நடக்குதா இல்லையா? எல்லாத்தையும் பத்தி பேசி அன்ஃபேர்னு அடிச்சு ஃபைனல் வீக் முன்னாடி இப்படி ஒண்ணு பண்ணா இங்க எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்க. அல்டிமேட்டா அவங்களுக்கு என்ன ஆகும்னா, they will get more sponsorship for finals. அந்த ஃபினாலே அன்னைக்கு அவங்களுக்கு வருது. So they will look into it. பாப்போம். இது கரெக்ட் தான், நடக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் ஸ்டில் பாப்போம். நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம்ல, அவன் பைத்தியம் என்ன வேணா பண்ணுவாங்கிற மாதிரி இந்த சேனல் அப்படிதான் இருக்கு. இது என்ன வேணா பண்ணி டிஆர்பி ஏத்துங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு நிமிஷம் சைத்தன்யா பிரதர், நீங்க ரிக்வெஸ்ட் கொடுத்து மேல வந்துட்டு கீழே போயிட்டு இருக்கீங்க. பக்கா எனக்கு சரியான பக்கு. ரெட்ரோ பேசுறாரு, ஆனா ரெட்ரோ வாய்ஸ் கேக்குது, அவரோட ஐடி காட்டவே ரொம்ப நேரமா. எங்க நான் எவ்வளவு நேரம் கீழே ரெக்வெஸ்ட் நிறைய பேர். நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சல பூர்ணி, நான் கொஞ்சம் வேலை அதுக்கு அப்புறமாவே உங்க ஐடி காட்டல எனக்கு. இல்ல நான் அப்பவே போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்பதான் ஒருத்தர் வந்து பேசிட்டு போனாருல்ல, கொடுவான்னு ஒருத்தர். அதுதான் ப்ரோ. அது இப்ப கூட நான் வந்து ஏதோ காத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். சீரியஸாவே உங்க ஐடி காட்டவே இல்ல. நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. எனக்கு நிறைய பேர் ரெக்வஸ்ட் காட்டல, மெசேஜ் மேல மெசேஜ் வந்துட்டு தான் இருக்கு. தயவுசெய்து யாருமே தப்பா எடுத்துக்காதீங்க. சீரியஸாவே எனக்கு காட்டல. எனக்கு ரொம்ப பக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். சுபா உங்களுக்கு காட்டுதுன்னா என்னன்னு பாருங்க. சுபா, ரெட்ரோ நீங்களும் கொஞ்சம் பாருங்க. இல்ல அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்ல எனக்கு நான் அவ்வளவு நேரம் ஸ்பேஸ்லயே எல்லாம் நான் கவர்ஸ்ல காட்டியிருக்கு போல. எனக்கு வந்து ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட்க்கு அக்செப்ட் பண்ணுங்கன்னு மெசேஜ் வந்துட்டு இருந்துச்சு. அதனால தான் வந்து கேட்டேன்.
நெக்ஸ்ட் யாரு பேசுறீங்க? ஏஞ்சல் லவர் பேசுறீங்களா? சிவா ப்ரோ கனெக்டிங்ல போயிட்டாரா? ஆமா, இவங்க சர்வைவர் அதுக்கு முன்னாடியே வந்தாருங்க, அவரை பேச சொல்லுங்க. ஓகே ஓகே, சர்வைவர் பேசுங்க. சர்வைவர் நீங்க இல்ல பேசுங்கப்பா. இல்ல ப்ரோ, மேல வந்து ஜாக் எவிட்டட்னு போட்டிருக்கீங்களா, அது ஷாக் ஆயிட்டு மேல வந்தேன். என்ன நியூஸ் அது? அவர் வந்து இது இந்த வாரம் எவிக்ஷன் பத்தி பேசிட்டு இருந்தோங்க. யாரு 2 பேரா, சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷனான்னு பேசிட்டு இருந்தோம். அதுக்கு சிவா இல்ல ப்ரோ சொன்னாரு ஒரு இல்ல இல்ல ஷாக்கிங் நியூஸ் இல்ல இருக்குன்னு. இல்ல, இல்ல, மேல யாரோ மேல பின் போட்டிருக்கு, பண்ணி மேல ஜாக் எவிட்டட்னு மேல போட்டிருக்கு, அதான் கேட்டேன். ஷாக் ஆமா, ஆயிட்டு வந்தேன் மேல. இப்பதான் நானும் பாக்குறேன். இல்ல நானே இப்பதான் பாக்குறேன் ப்ரோ. இல்ல, அதெல்லாம் நம்பாதீங்க ப்ரோ. ஏதோ ஹேட்டர் அக்கவுண்ட் ப்ரோ, யாரோ பின் பண்ணிருக்காங்க போல. யாரோ நரேஷ்ங்கிற பின் பண்ணிட்டு போயிட்டாரு, அவர் பேசின மாதிரியும் தெரியல. பேசுங்க ப்ரோ, பேசுங்க. அவரு அந்த யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்காங்க ப்ரோ, அதை சொல்லி போட்டிருக்காரு. ஓகே ஓகே, தஃபீஸோன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே, அதுதான் ஷாக் ஆயிட்டு வந்தேன். ஜாக் எவிட்டட்னா அவ்வளவுதான், கடுப்பாயிட்டு பிக் பாஸே பார்க்க மாட்டேன். ஃபைனலிஸ்டா நான் நினைச்சிட்டு இருக்கேன், டாப் 3ல நினைச்சிட்டு இருக்கேன் நான். ஸோ அது கன்வே பண்ண தான் வந்தேன் மேல. அவங்க ஏஞ்சல் ரவர், நீங்க பேசுறதுனா பேசுங்கப்பா. அந்த யார் எவிக்ட் ஆவாங்க அவங்களோடது என்னன்னு சொல்லுங்க. ஹலோ ப்ரோ, கேக்குதா? கேக்குது பிரதர். ஒன்னும் இல்லை ப்ரோ. இப்போ நீங்க ஒருத்தன் சொன்னாங்க, சிவா ப்ரோ தான் சொன்னாங்க நினைக்கிறேன், டாப் 3யும் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. எப்படி ப்ரோ அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவாங்க? இல்ல அந்த மாதிரி பண்ணுவாங்களா? போன தடவை விசித்ரா மேடம் டாப் 2ல தான் ப்ரோ இருந்தாங்க, அவங்களே தான் ப்ரோ அனுப்புனாங்க 98th டேல. எனக்கு அதுதான் சார் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா சௌந்தர்யா தவிர முத்து, ஜாக்லின், தீபக் யார் வந்தாலும் ஆனா சௌந்தர்யா இருக்குது. இல்ல புரியல, இருந்தாலும் அந்த தீபக்ல இருக்கா பழி கொடுப்பீங்களா? இல்ல, எனக்கு சௌந்தர்யா வரக்கூடாது, அது ஒண்ணுதான். இல்ல பிரதர், டாப் அது 5 சௌந்தர்யா வரக்கூடாது. டாப் 5ல சௌந்தர்யா வரக்கூடாதா இல்ல வரணும்ன்றீங்களா? வரக்கூடாது, அதனால தீபக்கே நான் ஓகே சொன்னேன். ஓகே ஓகே பிரதர். இல்ல ஆக்சுவலி சேனல் என்ன வேணா அவங்க நினைச்சா பண்ணலாம். அதுவும் இந்த டைம்ல போன டைம் விசித்ரா மேம் எலிமினேட் பண்ணியிருந்தாங்க, இதே மாதிரி தான். நம்மளாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு அஃபிஷியல் ஓட்ஸ் தான், நம்பர்ஸ் தெரியாது இல்லையா. அவங்க ஈஸியா வந்து நீங்க அன்அஃபிஷியலை பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே சேனல் டிசிஷன் தான் பிரதர். ஓகே ப்ரோ. ஏன்னா இப்போ நான் சில பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், சௌந்தர்யா அவங்க இதெல்லாம் நான் பார்ப்பேன். இப்போ ரசிகன் ப்ரோவே ஒத்துக்கினார், முத்துக்குமார் தான் டைட்டில் வின்னாரு அடுத்த சீசன்ல பிக் மாஸ் அல்டிமேட்ல பார்க்கலாம் இதுக்கு மேல யார் ஹிட் பண்றாங்கன்னு அப்படின்னு அவரே ட்வீட் போட்டு விட்டாரு. அதான் கேக்குறேன், என்ன டக்குன்னு இப்படி டாப் 3 எலிமினேட் ஆவான்றீங்க? அப்ப பவித்ரா, அருண் விஷால்லாம் என்ன ப்ரோ பண்ணாங்க? அருண் கூட விட்டுருங்க ப்ரோ, விஷால்லாம் என்ன ப்ரோ பண்ணாரு? எனக்கு அதே எரிச்சலாவது ப்ரோ. 50 நாளுக்கு மேல ஒரு நாள் எபிசோட் மட்டும் அரை மணி நேரம் கிட்ட லவ் கண்டென்ட் போச்சு. அன்னைக்கு நிறைய நடந்தது அந்த எபிசோட் தான் லைவ்ல. ஆனா அரை மணி நேரம் கிட்ட அந்த ஒரு எபிசோட்ல அரை மணி நேரம் கிட்ட லவ் கண்டென்ட் வச்சு அது பார்த்தெல்லாம் சரியான இதாயிடுச்சு அவங்க மேல. அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, எதுக்கு உள்ள வச்சிருந்தாங்கன்னே தெரியல ப்ரோ. அது கரெக்ட் தான். ஆனா அது ஏன் சேவ் பண்றாங்க நம்மளுக்கும் தெரியல. ஓட் பேங்க் அவங்களுக்கு எங்கிருந்து வருதுன்னு தெரியல. அது ப்ரோ இன்னொரு டவுட் கேட்டேன் ப்ரோ, ரெட்ரோ ப்ரோ, உங்களை கேளுங்க நிறைய ப்ரோ, இடத்துல பார்த்துருக்கேன். ஒன்றும் இல்லை, இப்போ நேத்து இந்த தெலுங்கு பிக் பாஸ் ரன்னர் வின்னர்லாம் அவங்கலாம் வந்து சௌந்தர்யா போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. மலையாளம் கூட போட்டிருந்தாங்க ப்ரோ, ஸ்ட்ரீட் கூட போட்டிருந்தாங்க. அதுதான் இன்னைக்கு திரும்பி அவங்க வீட்டுக்கு முத்துக்குமரனுக்கு போடுறாங்க. அதுவுமே எனக்கு தெரியல ப்ரோ. ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா சௌந்தர்யாக்கு அது பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஒரு டீமே முத்துக்குமனுக்கு போட்டு அதை ப்ரோ முதல்ல அவங்களுக்கு முத்துக்குமரன் யாருன்னு தெரியுமா ப்ரோ? ப்ரோ அவங்களுக்கு சௌந்தர்யானாவே யாருன்னு தெரியறது டவுட் தான் ப்ரோ. காசு கொடுத்தா யாருக்கு வேணா போடுவாங்க போல ப்ரோ அவங்க. இல்ல இருக்கலாம் ப்ரோ, அது கனெக்ஷன்ஸ் மூலியமாவும் போயிருக்கலாம், இல்ல வந்து காசு கொடுத்தும் போட்டிருக்கலாம். பட் ஆனா முத்துக்குமரன் போட்டோ வந்தது நான் இப்படிதான் நினைக்கிறேன். சௌந்தர்யா டீமே திரும்பி முத்துக்குமரனுக்கு போட வச்சு, ஏன்னா நேற்று நிறைய பேக் ஃபயர் ஆன மாதிரி தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியாது. ஸோ அதை பத்தி நிறைய பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஆனா அது அவங்க எடுத்துட்டாங்கல்ல ப்ரோ, அந்த இதை டெலீட் பண்ணிட்டாங்க அவங்க அந்த ஸ்டோரியில இருந்து முத்துக்குமரனை போட்டதை. ஆமா
தெரியல, அது நான் பார்க்கல. நான் சில பேர் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி முத்துக்குமரனும் போட்டோவும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். இதுதான் ப்ரோ கேட்கணும்னு நினைச்சேன். நான் லிசனர் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. சைத்தன்யா பேசுங்க ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு வாட்டி கேட்டுக்க விரும்புகிற எல்லாருக்கும். சுபாக்கா, பூர்ணிமேம், ரெட்ரோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருந்துதான் ஆகணும், எங்க போறது? நலமா நலமா நலமறிய ஆவல். இல்ல, நலமாக இல்லை. இல்ல இல்ல நலமறிய ஆவல்லே எங்க தலையை அடிச்சிட்டாங்க. நான் எவ்வளவு பெரிய தலை ஃபேன்னா வேண்டாம் விடுங்க. நான் சின்ன வயசுல நான் ஃபர்ஸ்ட் போய் இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ்ல முடிச்சிடறேன். நான் ஃபர்ஸ்ட் பார்த்து சின்ன வயசுல நான் ஃபர்ஸ்ட் பார்த்து படம் வந்து தினா. இன்னும் கூட அந்த தியேட்டர்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. அவரை அந்த செயின் போட்டு இழுத்துட்டு போகும்போது அங்க தாரையா அழுதுருக்கேன். நான் 4 வயசு 5 வயசோ என்னமோ அழுவேன். அவரோட நான் வந்துட்டு 5 வயசுல இருந்து நான் சைல்ட்ஹுட்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நீ வந்து கேம்ல வந்துட்டு நீ என்ன வேணா பண்ணு, நீ அழு, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அது செகண்டரி. பட் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுற அளவுக்கு உனக்கு கரேஜ் இருக்குன்னா அப்போ வந்துட்டு தட் அட்லீஸ்ட் ஷுட் பி கண்டெம்ட் ஆர் பப்ளிக் அப்பாலஜி ஷுட் பி கிவன் பை சௌந்தர்யா. அது வந்து நீங்க வீக்கெண்ட்ல பண்றீங்களோ இல்லை எப்படி பண்றீங்களோ, இல்லை டீமே சொல்லி அவங்க தனியா ஒரு பப்ளிக் அப்பாலஜி பண்ணா அவங்க ஃபியூச்சருக்கு நல்லது. எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் அவங்களோட எதுவும் கெட்டதா எதுவும் சொல்ல விரும்ப எனக்கு இல்லை. அதை நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப தாங்க முடியல. இன்னொன்னு வந்துட்டு நான் இன்னைக்கு ஒரே நிமிஷம், நீங்க அந்த அதுக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சப்போஸ் அவங்க வந்து இது கொடுக்கலன்னு வச்சுக்கீங்க, அப்பாலஜிஸ் கொடுக்கலன்னா ஆஃப்டர் 106 days, ஓகேவா, Jan 18 or 20க்கு அப்புறம் அரும்பாக்கம் ஐஸ்வர்யா பேக்கரியில நிறைய பேர் இருப்போம். ஓகே, இல்ல அதுல நான் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன் பிரதர். அப்படி குடுக்கலன்னா அங்க இருப்போம். அது குடுக்கலன்னா நான் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன். இல்ல ஆனா அது நம்ம போக வேண்டாம். அது ஓகே பிரதர், அது எனக்கு புரியுது. நம்ம அதுக்கு போக வேண்டாம் கண்டிப்பா. அவங்களும் வந்துட்டு ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட். ஸோ பாவம் வளரட்டும், எல்லாரும் வளரணும். எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, தப்பு பண்றது பிரச்சனை இல்லை. பட் பப்ளிக் அப்பாலஜி அதை ரியலைஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஃபியூச்சருக்கு நல்லது. பிரதர் அவங்க ஏஜ் வந்து 30, சரியா? சௌந்தர்யோட ஏஜ் 30. ஏகேவோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் சினிமா கரியர் வந்து 32, ஓகேவா? என்ன மேனஸ்ல பேசணும் கூட தெரியாதா? அங்க இருக்கிற கெட்டப்ஸ்ல ஒன்னு ஹோஸ்ட் கெட்டப் போட்டிருக்கிறது முத்துக்குமரன், அது பேச முடியாது, ஓகேங்களா? தென் ரஜினி கெட்டப் தீபக், அவங்க பேச முடியாது. விஜய், அஜித் இவங்க தொடவே முடியாது, ஏன்னா ஃபேன் பேஸ் உள்ளது, ஓகேங்களா? தப்பான வார்த்தை விட்டு தப்பா மாட்டிக்கிட்டாங்க. அது அவங்க எந்த கணக்குல விட்டுருக்காங்கிறது தெரியல. அவங்களுக்கு அது பெரிய பேக் ஃபயர் ஆயிருக்கு. அவங்க வேற ஏதோ ஒரு கணக்குல நினைச்சிட்டு விட்டுருக்காங்க. அது நம்ம பேச வேண்டாம், அதுக்கு விட்டுருவோம். அது கண்டிப்பா வீக்கெண்ட்ல அட்ரஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்த டாபிக் ஆக்சுவலி நிறைய டைம் ஆல்ரெடி பேசியாச்சு. இப்போ நீங்க கேட்ட கொஸ்டின் வந்துட்டு இப்ப 3 பேர். சரி, இப்போ வந்து எவிக்ட் ஆக போறது யாரு? அதானே கரெக்டா சுபாக்கா? அதானே கேட்டீங்க? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் அதுதான் பேசிட்டு. சோ இப்போ வந்து எவிக்ட் ஆக போறது எப்பவுமே இந்த 14th வீக் பிக் பாஸ்ல ஒரு ட்ரெண்ட் இருக்கு. எப்பவுமே 8 வருஷமா இவனுங்க இதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம நினைச்சாலும் கண்டிப்பா அந்த ஃபினாலே போக மாட்டாப்ல. ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்கும். தர்ஷன், தாமரை, விசித்ரா, இந்த மாதிரி யாராவது பிளேயர்ஸ் நல்ல ஹார்ட் கேமர்ஸ எலிமினேட் பண்ணுவாங்க. சோ அந்த விதத்துல ரக்ஷிதா கூட அப்படிதான். ஆமா ஆமா. சோ இந்த எனக்கு என்னன்னா இந்த இதுல வந்துட்டு அவங்க வந்து இந்த சீசன் லெட்ஸ் பி ஹானஸ்ட், ஓகே, இந்த சீசன் பெருசாலாம் ஓடல. ஐ மீன் டிஆர்பியோ சரி ஒரு இந்த சரி. ஸோ அதனால இந்த சீசன் எனக்கு என்னமோ டாப் 3 தொட மாட்டாங்க அப்படின்னு தோணுது. டாப் 3 பீப்புள்ஸ் ஃபேவரட்ஸை வந்து தொட மாட்டாங்கன்னு தோணுது எனக்கு. ஆனா யார் எவிக்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா எனக்கு 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 என்னமோ அந்த சேனல் இஸ் கான்ஸ்பைரிங் டு மேக் விஷால் அஸ் ஃபைனலிஸ்ட் எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுதுங்க. இன்னைக்கு அவருக்கு தளபதி ரோல் கொடுத்தாலும் சரி, அவர் சூப்பரா பாரு. அது எனக்கு விஷாலை பிடிக்காதுதான். ஆனா இன்னைக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு விஷால், the way he acted and also சிவகுமார். I have to be honest, ஈவன் சிவகுமார் அண்ட் விஷால் பண்ண அந்த ஃபைட் ஆக்ட் இருக்கு இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
த்ரில்லிங்காவே இருந்தது. உண்மையிலேயே ஓரளவுக்கு த்ரில்லிங்கா இருந்தது. நல்ல மெசேஜ் அனுப்பிச்சாங்க. யூனிட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 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 நல்ல செய்தியா பாக்குற விஜய் அஜித் ஃபேன்ஸுக்குமே ஒரு மெசேஜ் கொடுத்ததும் ஒரு நல்ல க்ளோஷரா இருந்துச்சு. எனக்கு இன்னைக்கு விஜய் விஷால் கிட்ட என்ன பிடிச்சதுன்னா, அவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாருன்னு எனக்கு எல்லாம் தெரியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் தளபதி மாதிரி சூப்பரா டான்ஸ் ஆடுவார். அது மட்டும் இல்லாம எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அந்த கோரியோகிராஃபி மூவ்மெண்ட்ஸ் கொடுத்து அது அவருக்கு தேவையே இல்லை. அது பண்ணினதப்போ எனக்கு வந்து அவர் மேல இருந்த என்ன சொல்றது ஒரு இமேஜ் வந்து மாறுது. சோ எனக்கே லைட்டா இப்படி பார்க்கும்போது மாறுதுன்னா, சேனல் எனக்கு என்னமோ ப்ரொஜெக்டிங் விஷால் அவங்களோட சேனல் ப்ராடக்ட் பாக்யலட்சுமிலையும் நடிச்சிருக்கிறதுனால அவர் ஃபினாலே கொண்டு வந்துருவாங்களோன்னு எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபீலிங் இருக்கு. நம்ம கணக்குப்படி விஷால் டசன்ட் டிசர்வ். ஹானஸ்டே அவர் கேம் பிளே படி பாத்தீங்கன்னா எப்போ அந்த இது சொல்லக்கூடாது, பட் கேர்ள்ஸோட கான்சென்ட்ரேஷன் அவர் கேம்ல இல்லாம வந்துட்டு வேற எதோலயோ ஒரு கண்டென்ட்ல வந்து அவர் கான்சென்ட்ரேஷன் போன பிறகு இந்த ட்ரையாங்கிள் மண்ணாங்கட்டின்னு அவரோட கேம் போக்கஸே விட்டுட்டாரு. பட் தெளிவான ஒரு பிளேயரா இருந்தாரு. பட் இப்படி போனதுல இருந்து விட்டுதுன்னா மக்களுக்கு பெரிய விருப்பம் இல்லை அவர் வரதுல. பட் எனக்கு என்னமோ தோணுது சேனல் கொண்டு வந்துருவாங்களோ, அவங்களோட விஜய் டிவி ப்ராடக்ட்ஸான பவித்ராவையும் விஷாலையும். ஏன்னா இங்க பாருங்க பவித்ராவுக்கும் நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. அந்த ஒரு ஒரு டான்சிங்ல எல்லாம் கூட நிறைய பண்ணாங்க, ப்ரமோட் பண்ற மாதிரி இருந்துச்சு. கொண்டு வந்து ஒரு பலியாடா யாரை விடுவாங்கன்னு நான் பிலீவ் பண்றேன்னா இட் குட் பி தீபக். மை ஸ்ட்ராங் ஃபீலிங் இஸ் தீபக் வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவரோட சீரியலும் 6 மாசத்துக்கு இல்ல முன்னாடி பிரதர் ஒரே நிமிஷம். நீங்க சொன்னீங்கல்ல இப்ப என்ன சொன்னீங்க, சேனலோட ப்ராடக்ட்னு சொன்னீங்கல்ல. ஆக்சுவலி அங்க இருக்கிற முத்துக்குமரன் தவிர மிச்சம் 7 பேருமே விஜய் டிவியோட ப்ராடக்ட். ஓகேவா? ரைட்டு தான். முத்துக்குமரன் வந்து ஒரு நிமிஷம் முத்துக்குமரன் வந்து அந்த தமிழுக்கும் தமிழ் பேச்சுங்க மூச்சு அந்த இதுல வந்து ஒரு பார்ட்டிசிபெண்டா இருந்திருப்பான். மத்தபடி எந்த ஷோஸோ எந்த சீரியலோ எதுலயுமே இல்லை. ஓகேவா? மிச்சம் 7 பேருமே எடுத்துங்க. தீபக் வந்துட்டு பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ், அப்புறமேட்டுக்கு காம்பேரிங்ல இருந்து வந்தவரு. அதுதாங்க இப்போ இல்ல எல்லாருமே இருக்காங்க. நான் என்ன ஏன் சொல்றேன், நான் இப்போ கரண்ட் ட்ரெண்டிங் அவங்களுக்கு வந்து தேவையானது வந்து அருண், பவித்ரா அண்ட் விஷால் தான். இப்போ இவர் வந்துட்டு இவர் வந்து புரிஞ்சுக்கலாம். இவர் எப்படி இவர்கிட்ட ஏதாவது நம்ம சொல்லி கூட புரிஞ்சுக்க முடியும். சைத்தன்யா இருங்க நாம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போவோம். இருங்க, நாம டப்பு டப்புன்னு முடிச்சுட்டு போயிட முடியாது. நான் சொல்றேன், இப்போ அருண் இருக்காரு இல்லையா, அருணோட இது முடிஞ்சு 2 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. அவர் அடுத்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்கணும். he wasn't ready, he is waiting for the next step. ஆதாயம் இருக்கானா? கிடையாது. விஜய் விஷால் இருக்காப்ல, அவர் பாதிலே எனக்கு தெரியாது, அவர் இன்னும் பாக்கியலட்சுமியில நடிச்சுட்டு பாதியில லீவ் போட்டு வந்திருக்காருன்னு நினைச்சேன். அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் இந்த இது பண்றவன்ட்ட கேட்டேன். கேட்கும்போது அவன் விட்டு போய் 1 வருஷம் ஆகுதுடா அப்படின்னாப்ல. சோ அங்கேயும் அவர் விட்டுட்டு போயிருக்காப்ல. எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி பவித்ராவை வேணும்னா அவங்க இது பண்ணிருக்கலாம். பட் பவித்ராவை புஷ் பண்ணும்போது புஷிங் ஆர் பியாண்ட் அ பாயிண்ட்ங்கிற மாதிரி இருக்கு அது அந்த இடத்துல. இல்ல அதுதான் நான் என்ன சொல்றேன். ஆனா எனக்கு என்னன்னா சிவா ப்ரோ இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாருங்க. டோன்ட் யூ திங்க் விஜய் விஷால் would have gained அட்லீஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் votes டுடே? நியூட்ரல் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சமாவது வந்திருக்காதா? இன்னைக்கு அவரோட பண்ண ஆக்டிவிட்டிஸ் எடுத்துப்போம். இந்த ரவுண்ட் இந்த வீக் எடுத்துப்போம். நம்ம உங்க லாஜிக் படியே போவாங்க. உங்க லாஜிக் படியே போவாங்க. லாஸ்ட் சீசன் யாருக்கு விஜய் கொடுத்தாங்க தெரியுமா? யார் கொடுத்தாங்க? எனக்கு ஞாபகம் இல்ல. விஜய் கொடுத்தது யாரு ஞாபகம் இல்ல. ஏங்க இவருக்கு தாங்க, விஷ்ணு விஜய்க்கு தாங்க கொடுத்தாங்க. விஜய் ஓகேவா? ஆமா படத்துக்கு சாங் டான்ஸ் ஆமா விஷ்ணு விஜய்க்கு. இவன் நிக்சன் வந்து தனுஷ்ல. ஆமா ஓகே. ஆமா அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, ஆனா அவர் வெளியே போனது இப்ப அவங்க நினைச்சிருந்தா சேனல் ப்ராடக்ட் அப்படின்னு. எனக்கு என்னன்னா, சேனல் ப்ராடக்ட்ங்கிறது இருக்கு. அது எப்ப வரைக்கும் இருக்கும்னா, அந்த ஒரு பயங்கர ஒரு லாங் டிராவல் இந்த சீசன்ல இவங்க இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு லெவல் வரைக்கும் கொண்டு வந்துருவாங்களே தவிர, ஒரு பியாண்ட் லெவல் அவங்களுக்கு இந்த டிஆர்பி இந்த ஷோல கடைசி வாரம் வரைக்கும் ஏதாவது பரபரப்பை கிளக்கக்கூடிய ஆளுங்க, அந்த இடத்துல ஏதாவது ஒரு சண்டை போடக்கூடிய ஆட்கள், இல்ல அந்த நேரத்துல வேற ஏதாவது நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு இங்க மேல இருக்கிற ஆட்களை இப்பயும் கடைசி நேரத்துல ஜாக்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கிவ் அப் பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. கடைசி நேரம் வரைக்குமே அவங்க வந்து நான் அடுத்த கேம் ஆடி நான் எப்படியாவது மேல இப்ப ஒரு 3rd பிளேஸ்ல இருந்தேன்னா 2nd பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஆளு தான். சிவா பிரதர், எனக்கு தெரிஞ்சு ஜாக் எல்லாம் பிரியங்கா தேஷ்பாண்டே மாதிரி நெக்ஸ்ட் இன் லைன். நெக்ஸ்ட் பிரியங்கா தேஷ்பாண்டே அவங்க. சோ ஹோஸ்ட் மெட்டீரியல் அவங்கள எல்லாம் விட மாட்டாங்க டெஃபினட்டா விஜய் டிவி. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லவா, எனக்கு சில விஷயங்கள்ல எனக்கு விஷால்ட்ட உடன்பாடே இல்லாத மேட்டர் என்ன தெரியுமா? அவர் வந்து அவரை அடுத்த சிவகார்த்திகேயன், அவரை அடுத்த கவின்னு நினைச்சிட்டு இருக்கிறது தான். சிவகார்த்திகேயன் யாரையும் நான் வந்து அடுத்த இவர் அடுத்த ஷாருக் கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒண்ணு வந்து நிக்கல. ரைட் பிரதர். ஆனா ஒண்ணு இருங்க வரேன்.
கவினும் பிக் பாஸ்குள்ளார போகும்போதுல சில இடங்கள்ல ம் கவினோட ரூட் வேற, சிவகார்த்திகேயனோட ரூட் வேற. புரியுது கவின் வந்து சீரியல்லே கம்ப்ளீட்டா ஆக்ட் பண்ணி வேட்டையன்ங்கிற ரோல்ல ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல வந்து அதுக்கு முன்னாடியே உள்ளார ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சு அப்படி போன ஆளு. ஸோ யாருமே இப்போ ஒருத்தர் ரூட்டை பிடிச்சோன்னு வைங்க, ம் நாம அடுத்த ஆளா தான் இருப்போம். கவின் வந்து ஃபர்ஸ்ட் கவின், சிவகார்த்திகேயன்ங்கிற ஆளு ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன். புரியுது புரியுது ஆனா ம் விஷால் என்ன ட்ரை பண்ணிருக்காப்லனா, நான் வந்து கவின் ஆகணும்னு ட்ரை பண்ணிருக்காப்ல. சிவகார்த்திகேயன் கவின் அடுத்து விஷால் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காரு. அது வந்து கனெக்ட் ஆகாது. ஆக்சுவலி சிவா ப்ரோ, ஆக்சுவலி நீ இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிங்க. கவின் வந்துட்டு பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிட்டான். ஆமா இல்ல அது ரைட் தான், எனக்கு புரியுது நீங்க என்ன நீங்க சொல்றது. ஆனா அந்த பையன்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கு, நான் அதை நான் பாக்க. நான் குறையே சொல்லலைங்க. நான் என்ன சொல்றேன்னா அதை சொல்லவே இல்லை. இங்க பாருங்க, அந்த பையன் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கானா எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும்னு தெரியல. அப்புறம் இல்ல அவர்கிட்ட இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னா, டேலண்ட் இருக்கு எல்லாமே ஓகே, ஆனா அவர்கிட்ட ஒரு இது இருக்கு, மித்து. நம்ம பெரிய ஆளு, நம்ம இந்த ரேஞ்சில் இருக்கிறோம், நமக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, நம்ம இவங்க ஜாக்லின் ஒன்று சொல்லியிருப்பான், எனக்கு வந்து வெளியே ஒரு 3 ப்ராஜெக்ட் இருக்கு, ஜாக்லின்ல எப்பயோ காலின்னு. ஆனா ஜாக்லின் நயன்தாரா கூட தங்கச்சியாவே நடிச்சிருச்சு ஒரு படத்துல, ஒரு ஃபுல் ஃபிளெஜ் மூவியே நடிச்சிருக்கு. ஆனா விஷால் இன்னும் ஒரு படத்துல கூட நடிக்கல. ஆனா பேசுறது தப்பா பேசி தான் பெருமை பேசுற மாதிரி இருக்கும். அதுதான் விஷால்ட்ட ஒரு டிராபேக்னு வச்சுங்களேன். ஆமா இல்ல, இன்னொன்னு அது வீக்கெண்ட் எபிசோட்ஸ்லயே நம்ம பார்த்திருக்கோம் நிறைய வாட்டி. இவரே விஜேஸே கலாய்க்கிற மாதிரி பேசுவாப்ல, ஒரு மாதிரி நக்கலா எழுந்திட்டு அப்புறம் கொஞ்சம் விஜே சொல்லி 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 இப்போ அது கொஞ்சம் மாத்திருக்காப்ல, நிறைய அடி வாங்கிட்டு கொஞ்சம் மாத்திருக்காப்ல. அவர்கிட்ட நிறைய ஃபிளாஸ் இருக்கு. எனக்கு அது இப்ப நான் வந்து விஜய் விஷால் ஃபேன்லாம் கிடையாது. பட் நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்துட்டு எம்கே ஃபேன் தான். நான் வந்துட்டு எம்கே தான் இந்த ஷோ ஜெயிக்கணும்ங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். தீவிரமா இருக்கேன் அதுல வந்து எனக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சேனல் டிசைன் பண்றாங்க, எனக்கு என்னமோ அவனை புஷ் பண்ற மாதிரி இருக்கு. எல்லா ஃபேக்டர்ஸுமே பார்த்தா விஜய் விஷாலுக்கு கொஞ்சம் ஃபேவர் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அப்படி கொண்டு போறதுக்கு அவங்களுக்குமே வந்து ஒரு லாபம் இருக்குல்ல, அவனை வச்சு ஏதாவது ஃபியூச்சர்ல ஷோஸ் பண்ணலாம், இல்ல ஏதாவது பண்ணலாம். ஸோ அந்த சேஞ்ச் ஒண்ணு இருக்கும். தீபக்கு பதிலா விஜய் விஷால் போலாம். சோ என்னோட டாப் 5 எப்படி இருக்கும்னா, ஒன்னு ரயான் போயிட்டான். நான் சொல்லவா ஏங்க, இங்க தாங்க லாஜிக் மிஸ் பண்றீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. விஷால் வந்து எனக்கு இப்ப இதை முடிச்சுட்டு வந்துட்டு ஃபைனலிஸ்ட் ஆயிட்டாருன்னா, விஜய் விஷாலோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், தீபக்கோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் நீங்க கொஞ்சம் பாருங்க. விஜய் விஷால் வில் லைக் டு எக்ஸ்ப்ளோர் இன் மூவிஸ். ஐ வில் நாட் பி இன். அவர் வந்து சீரியலையே ஸ்கிப் பண்ணிட்டு, நான் சின்ன திரை ஆள் இல்ல, நான் பெரிய திரை ஷாருக் கான்னு அவர் மைண்ட் செட் இருக்குது. அப்படி இருக்கிற ஆளை நீங்க பாப்பீங்களா? இப்பதான் உங்களோட பிக் பாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 3-4 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு ப்ராஜெக்டை கரெக்டா டிராப்லாம் பண்ணாம ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளார என்டர் ஆனார்னா அதை முடிச்சு கொடுத்துட்டு வர ஆளை நீங்க பெரிய ஆளா பாப்பீங்களா? நான் ஃபேவரட்டிசம்லாம் சொல்ல, தீபக் ஆடி இருக்காப்ல. நீங்க என்னன்னா மேட்ரை முடிச்சிருங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீக்கெண்ட் எவிக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் நீங்க வந்து கான்ஸ்பிரசிஸ் வைங்கிறேன். நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க சொல்லிட்டு இல்ல, என்னோட இது கெஸ் தான் பிரதர். இப்ப இங்க யூகம் தான் நாம எல்லாரும் சொல்றீங்க, எக்ஸாக்ட்டா தெரியாது. ஏங்க கெஸ்ல லாஜிக் இருக்கணும்ல. என்னோட லாஜிக் சைத்தன்யா, அவங்களுக்கு அப்புறம் வந்து 2-3 பேர் வெயிட் பண்றாங்க. ஹாரி ப்ரோ வந்திருக்காரு, அவர் என்ன பேசட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் முடிச்சிடுறேன், ஒரே ஒரு 10 செகண்ட் நான் முடிச்சிடுறேன். அவருக்கு ஒரு பாயிண்ட் சொல்லிடுறோம், ஒரே நிமிஷம் கேளுங்க ப்ரோ. நடுவுல அவங்க தான் இன்டர் பண்ணாங்க. விஷால வந்து இல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தீபக் வந்துட்டு ஆல்ரெடி எபோவ் 40, ஓகேவா? சப்போஸ் அவருக்கு வந்து ஒரு 2 பெஸ்ட் ஷோஸ் வந்து விஜய் டிவில ப்ரொவைட் பண்ணாலும் அவர் ஸ்டிக் ஆனா இங்க நிப்பாரு. ஆனா விஷால் இன்னும் 25-26 தானே, அவன் அடுத்து பர்சியூ பண்ணதான் பார்ப்பான் அவனோட கரியரை. ஓகேவா? இந்த ஃபேம் வச்சு பர்சியூ பண்ண ட்ரை பண்ணுவான், புரியுதுங்களா? ஒரு இது விசிட்டிங் கார்டு தானே ப்ரோ பிக் பாஸ்ங்கிறது உங்களுக்கு. நீங்க இப்படி யோசிங்க. ஆல்ரெடி இப்ப தீபக் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், சின்ன வயசுல இருந்து நம்ம எவ்வளவு சீரியல் பார்த்துருக்கோம். அவர் லீடா மறுபடியும் ஒரு சீரியல் கொடுத்தாங்கன்னா அவர் மறுபடியும் பண்ணுவாரு. சரி, ஓகே, நான் முடிச்சிடுறேன். சரி, என்னோட பாயிண்ட்ஸ் நான் முடிச்சிடறேன். என்னோட டாப் 5 நான் எப்படி பாக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரயான் போயிடுவான். எனக்கு தெரிஞ்சு சேவிங் ஆர்டர் வந்து மாத்துவாங்கிறது என்னோட அபிப்பிராயம். முத்துவை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா சௌந்தர்யாவை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண மாட்டாங்க. வேற யாராவது சேவ் பண்றதுக்கு இருக்கலாம், மேபி இன்ட்ரெஸ்டிங்கா பண்றதுக்கு கேம். பட் முத்து, சௌந்தர்யா, ஜாக்க கை வைக்க மாட்டாங்கிறது என்னோட ஸ்ட்ராங் ஃபீலிங். பிளஸ் ரயான் 4 ஆயிடுச்சு. அந்த 5th வந்துட்டு தீபக்கா இருக்கணும். பட் தீபக்கா இல்லாம இவங்க வேணாம், விஷால கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அருண், பவித்ரா அண்ட் தீபகா 3 பேரை எலிமினேட் பண்ணுவாங்க. இது என்னோட நான் அப்படி வியூ பண்றேன். ஐ மைட் பி ராங். இது என்னோட வியூ. தீபக் ப்ரோட ஏதோ ஒரு மூவி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். G5ல ஐ மீன் அட்வர்டைஸ்மென்ட் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. எதுலயோ பார்த்திருக்கேன். சுபா, நீங்க பார்த்திருக்கீங்களா சுபா?
இல்லப்பா கேக்குதா நீங்க நான் சொன்னது பேசுறது? இல்ல பேசுறது கேக்குது. அல்ல பாக்கலப்பா நானு. நீங்க சொன்னது பாக்கல. சரி எனக்கு ஓகே, அது நான் ஒரு தடவை செக் பண்ணிட்டு தண்ணீரா நான் என்னன்னு கண்டோன்னு ஒரு பாக்குறேன். படம் நடிச்சாருலங்க, அந்த படத்தோட சீக்வல் வருது, எடுத்து ஓகே 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 ஓகே. அது எடுத்துட்டு இருக்காங்களா? ஓகே ஓகே, அதான். ஹாரி ப்ரோ நீங்க வந்திருக்கீங்க, பேசுங்க ப்ரோ. இல்ல யாரோ சொன்னாங்க வந்துட்டு விஜய் இல்ல விஷால் இல்ல சுபாஷ் பவித்ரா சார் வந்துட்டு. நீங்க பேசுங்க. நான் அடுத்த பர்சனுக்கு அப்புறம் பேசுறேன். பைக் டிரைவ்ல இருக்கிறேன். ஓகேங்க ஓகே. பார்த்து போங்க. இன்னொரு ஹாரி இருக்காருங்க, 2 ஹாரிமா, 2 பேருமே ஹாரியா? ஓகே ஓகே. இன்னொரு ஹாரின்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவரை பேச சொன்னேன். சுபாஷ் பேசுங்க ப்ரோ. நானும் கீழே போயிடுறேன், என்ன கீழே இறக்கிடுங்க, மத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே ஓகேங்க. பேசுங்க ப்ரோ, ஹாரி ப்ரோ. இல்ல நான் இப்பதான் ஸ்பீக்கர் வந்தேன், யாரோ சொன்னாங்க விஜய் விஷால் பவித்ரா வந்துட்டு சேவ் பண்ணுவாங்க. இல்ல அவங்களுக்கு வந்துட்டு ஓட் பேங்கே இல்லை, அப்ப எப்படி அவங்க வந்துட்டு டாப் 5 வருவாங்கன்னு நீங்க நம்புறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஓட் பேங்க் இங்க இருக்கிறவங்க தான் வந்துட்டு அந்த டாப் 5 வர முடியும். அதை தான் நான் கன்வே பண்ண வந்தேன், அவ்வளவு. யாருக்காவது ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கு? சைத்தன்யா ப்ரோ இல்ல இதுனா இப்ப தீபக்கு விஜய் விஷாலுக்கு அருணுக்கு எல்லாம் எனக்கு பெரிய ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. தீபக்கு வந்து அவ்வளவு பெரிய ஓட்டு டிஃபரன்ஸ் விஜய் விஷாலோட இருக்குமான்னு தெரியல. சோ அதை மாத்தினா பெருசா எல்லாம் நம்மளால இப்போ வந்து ஜாக்க முத்து சவுண்ட கைய வச்சாங்கன்னா அப்பட்டமா தெரியும் நிறைய ஓட் பேங்க் இருக்கிறவங்க. இந்த வாரத்தை வச்சு பேசாதீங்க, இந்த வாரத்தை வச்சு பேசாதீங்க சைத்தன்யா. இந்த வாரம் வந்து விஜய் விஷாலுக்கு வந்து சிம்பத்தி ஓட்டு வந்திருக்கு. சொல்லுங்க சிவா. அன்அபிஷியல்ல இருந்து வரீங்களா? அன்அபிஷியலை பார்த்து நான் சொல்றது இல்ல சிவா பிரதர். நான் ராணுவ தெரியுமா? ஏங்க ராணுவ தெரியுமா? தெரியும், ராணுவ தெரியும், எக்கச்சக்கமா ஓட்டு வச்சிருந்தாப்ல. லைக் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆனா வந்துட்டு அவ்வளவுதான். யூ ஆர் ஆன்சர் மை क्वेश्चन. थैंक यू. சரி இந்த மாதிரி பண்ணலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா என்னோட வியூ பாயிண்ட் என்னன்னா பெரிய டிஃபரன்ஸ் வந்து இருக்காது. இப்ப தீபக் வந்து விஜய் விஷாலோட ஸ்வாப் பண்ணா சோ என்ன வேணா நடக்கலாம். பட் என்னோட இது ஓட் பேங்க் வந்து 3 பேரை தொட்டா இல்ல நீங்க ஏதோ கங்கணம் கட்டிட்டு தீபக்க வெளியே அனுப்பி ஆகணும், விஜய் விஷால் வச்சுட்டே ஆகணுங்கிற மாதிரி பேசுற மாதிரி இருக்கு. சுபாஷ் எனக்கு தீபக் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரன்னர் யார் ஆகணும்னா தீபக். ஆஸ் அ ஃபேன், முத்து ஃபேனா நான் என்ன சொல்லுவேன்னா எனக்கு வின்னர் நீங்க சௌந்தர்யா ஃபேன் நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை சொன்னீங்க. எனக்கு வந்து ஐ பர்சனலி லவ் ஹிம் டு பிட்ஸ். தீபக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட நிறைய குவாலிட்டி வந்து அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுவாரு. பின்னாடி அவர் தான் முத்துக்கினா பின்னாடி பேசுறது யாருன்னா நான் தீபக் அண்ணாவை சொல்லுவேன். தீபக் பிரதர் கிட்ட ஒரு கிளாரிட்டி இருக்கு, லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. டாஸ்க் வந்துட்டு என்னதான் நம்ம ஏஜ் கீஜ்னு சொன்னாலும் அந்த வயசுல அந்த மனுஷன் போடுற எஃபர்ட் ஹேட்ஸ் ஆஃப். நம்மளாம் அந்த ஏஜ்ல நம்ம எப்படி போடுவோம் கூட நமக்கு தெரியாதான். பிராக்டிகல் பேசுறேன் நானு. அந்த மனுஷன் கிட்ட நிறைய இருக்கு, நிறைய நல்ல விஷயம் இருக்கு. இன்னைக்கு சிவா ப்ரோ இந்த சைத்தன்யா பையல நம்ம குரூப்ல தூக்கி போடுங்க. அந்த பையன் நம்மளோட நிறைய பேசுவாப்ல தீபக் பத்தி. இல்ல ஆனா சுபாஷ் நான் வந்து அவரோட மிஸ்டேக்கும் பேசுவேன், அதுக்கும் நீங்க ரெடியா இருந்துக்கணும். அவரோட மைனஸையும் பேசதான் செய்யும். ஆனா அவரோட தேவையில்லை. இப்ப நாங்க கேட்க ரெடியா இல்ல. நாங்க அடுத்த நான் என்ன சொல்றேன்னா கம்பேரிட்டிவ்லி he deserves the runner up position is what as a Muthu fan இது என்னோட பர்சனல் விஷ். ஆனா அங்க சேனல் அன்ஃபேர் எவிக்ஷன் ஒண்ணு பண்ணுவோம் இல்லையா? 14th வீக் எப்பவுமே தர்ஷனை எலிமினேட் பண்ணிருக்கு, தாமரை செல்வியை எலிமினேட் பண்ணிருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீரியஸ் பிளேயர் விசித்ராவை எலிமினேட் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீரியஸ் பிளேயரை ஓரளவுக்கு ஓட் பேங்க் இருக்கிறவரையே எலிமினேட் பண்ணுவோம். ஆனா வெளியே தெரியாத மாதிரி பாத்துக்கும். ஸோ தீபக்கு ஓட் பேங்க் வெளியே அவ்வளவு தெரியாது. நம்ம என்ன வேணா சொல்லி மேனிபுலேட் பண்ணிக்கலாம், ஒன்னும் பெருசா ஆகாது. அது ஈஸி டார்கெட்னால அவரை வந்து எலிமினேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அன்ஃபேர் எவிக்ஷன் ஃபேர் எவிக்ஷன்னா இட் இஸ் ஆல் எவ்ரிவன் நோஸ் விஜய் விஷால் அருண் அண்ட் பவித்ரா should go. சனிக்கிழமை நைட்டு சந்திப்பேன் சைத்தன்யா, ஓகேவா? சரி நீங்க யார சொல்றீங்க? இப்ப டாப் 3 தொட்டா கண்டிப்பா வெடிக்காதா? இங்க சோஷியல் மீடியா ஒரு வாரே நடக்கும். ஏங்க நீங்க வந்து இப்ப கடைசியா நான் என்னன்னு சொல்றேன்னா சனிக்கிழமை நைட்டு சந்திப்போன்னு சொன்னேன். நீங்க வாங்க ஸ்பேஸ்க்கு வாங்கன்னு சொன்னேன். ஏங்க டென்ஷன் ஆவறீங்க? அவங்களுக்கு வெடிக்கிறதுதாயா வேணும், சேனலுக்கு அதுதாயா வேணும். ஐயா இங்க ஏற்கனவே இந்த ஜாக் சவுண்ட் நேஷனு அப்புறம் ஜாக் ஆர்மி எம்கே ஆர்மின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டாக்ஸிக்கா போயிட்டு இருக்கு. இதுல யாரையாவது ஒருத்தனை தூக்கி இந்த தேவையில்லாத வம்ப பண்ணாதீங்க. அப்புறம் ஃபினாலேல அது ரிசல்ட்டை மாத்துமியா? அந்த ஃபேண்டம் பர்டிகுலர் கண்டஸ்டன்ட சப்போர்ட் பண்ணா காலி, மொத்த ரிசல்ட்டுமே மாறும். என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு பேராவே போய் அது டிஆர்பி இல்ல இந்த சீசன். இருங்க நான் உங்களை வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி கூட்டு போறேங்க. உங்களை நான் கொண்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க. 2-3 பார்ட்டி எங்க எடுத்துறாங்களோ எடுத்துக்கோங்க. இவங்களை எடுத்தா ரிசல்ட் மாறும், அவங்களை எடுத்தா ரிசல்ட் இல்ல. ஆமா இப்ப நான் சிம்பிளா கேக்குறேன். இப்ப சௌந்தர்யாவும் ஜாக்கும் சேர்ந்துட்டாங்க வச்சுக்கோங்க, சேர்ந்துட்டாங்க அந்த 2 ஆர்மி சேருது இம்பாசிபிள். பட் ஒரு வேலை சேர்ந்துருது. இப்ப ஜாக்லின் எலிமினேட் பண்ணிடுறாங்க. ஜாக் ஆர்மி இஃப் டிசைட்ஸ் டு சப்போர்ட் சௌந்தர்யா, தென் முத்துக்குமரன் ஜெயிக்கிறது வந்துட்டு இம்பாசிபிள் சொல்ல மாட்டேன், கஷ்டமாயிரும்ல.
இல்ல எனக்கு ஒண்ணு எனக்கு ஆக்சுவலி ஐயா இல்ல 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 சும்மா ஒரு இல்ல இல்ல கால்குலேஷன் இல்ல சொல்றேன். ப்ரோ இருங்க வரேன் சிவா இருங்க ப்ரோ ஏங்க ஒரே நான் நிமிஷம் என்னன்னு ஒரே நல்லா நிமிஷம் புரிஞ்சு இருங்க. வந்துருச்சா? ஒவ்வொருத்தரா பேசுங்க, ஒவ்வொருத்தரா சாரி பேசுங்க. ரெட்ரோ ஆக்சுவலி சிவா ப்ரோ ஒரே நிமிஷம் சும்மா இருங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் சினாரியோ தூக்கி சைத்தன்யா ப்ரோ போடுறேன். இன்னைக்கு நேத்து பிக் பாஸ் பாத்தீங்களா? ப்ரோ சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் வாய்ப்பே இல்ல ப்ரோ. ஓகேவா? 0.00% வாய்ப்பே இல்ல. பட் ஒரு வேலை ஓ அவங்களுக்கு ரிஃப்டே இல்லையா? நேத்து நீங்க பாக்கவே இல்லையா? ஒரு அப்போ செகண்ட் ஒரு bro, செகண்ட் ஒரு செகண்ட் ஒரு செகண்ட் எல்லாருமே இருங்க ஓவர்லாப் ஒரே ஒரு பண்றீங்க. செகண்ட் ஒருத்தரா ஒருத்தர் பேசுறேன். பேசுங்க இப்போ ப்ளீஸ். உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. பிக் பாஸ் வந்துட்டு என்ன ஒரு ரியாலிட்டி ஷோ. நாளைக்கே வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி வச்சு இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒரு அளவுக்கு இணக்கம் ஆயிட்டாங்கன்னா சம்திங் ஏதோ நடக்குது. லாஸ்ட் வீக்லயே ஏதோ ஒண்ணு நடக்குது வச்சுக்கோங்க. இல்ல வெளிய இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து ஏதோ ஒண்ணு சொல்லி 2 பேரும் சேர்ந்துடுறாங்க, இல்ல 2 பேர் பாண்ட் ஆயிடுறாங்க, என்னமோ வச்சுப்போம். வச்சுட்டு அந்த பாண்ட் ஆன பிறகு ஒருத்தர் தூக்கினாங்கன்னா அவங்க ஃபேண்டமும் இவங்க ஃபேண்டமும் வெளியே சேர்ந்துட்டாங்கன்னா என்ன வேணா நடக்கலாம்ல. பட் நடக்காது. ப்ரோ நான் சொல்றேன். இல்ல உங்க இல்ல இமேஜினேஷன் எல்லாம் வந்து பதில் பண்ண முடியாது ப்ரோ. ஹாரி இல்ல சரிங்களா? இமேஜினேஷன் சரி. ஒன்னையும் இல்ல சொல்றேன். ஹாரி அவுட் ஏங்க ரைட்டா ஏங்க ஒருத்தன் நான் எப்ப இதை ஹாரிட்ட ஜெயிக்க பேசுறேன் முடியும்னா சைத்தன்யா மேத்தமேட்டிக்கலி முடிச்சிடறேன். மேத்தமேட்டிக்கலி ஒருத்தன் 40% ஆஃப் ஒரு சைத்தன்யா சிங்கிள் வெயிட் கண்டஸ்டன்ட் பண்ணுங்க, வாங்கினாதான். அவங்க பேசணும்னு சொல்றாரு. அவர் பேசினதுக்கு நான் அப்புறம் வந்து பேசுங்க. பேசி நடுவுல இன்டரப்ட் பண்றாரு. உங்க நீ என்ன சொன்ன? இமேஜினேஷன் அப்பயே என்னை வந்து கீழே என்ன லிசனர் பாயிண்ட் இறக்கி விடுங்கன்னு சொன்னீங்களா? நான் இறக்கி விடாம இருந்தேன்ல, அது என்னோட இல்ல தப்பா? அப்ப என் நடுவுல என்ன இன்டரப்ட் பண்றாரு. உங்க இமேஜினேஷன் சொன்னா நான் பேசணும்லக்கா. என்னக்கா இது? பின்ன நீங்க எதுவுமே நடக்கவே நடக்காது ஃபியூச்சர்ல நீங்களே சொல்லிட்டீங்க. போட்டு அப்புறம் விடுவோம். திருப்பி இப்படி இருங்க நடந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன சொல்ல முடியும்? இருங்க அதுக்கெல்லாம் எப்படி விளக்கம் கொடுக்க இருங்க முடியும்? நான் ஒரு செகண்ட் சொல்லிடுறேன். இப்போ அவுட் ரைட்டா ஒரு கண்டஸ்டன்ட் எப்போ ஜெயிப்பான்னா மேத்தமேட்டிக்கலி நான் சொல்லிடுறேன். 40% ஓட் ஷேரை தாண்டிட்டாங்கன்னா அவுட் ரைட்டா என்ன ஆர்மி என்ன சேர்ந்தாலும் என்ன பண்ணாலுமே பிக் பாஸ் ஷோவை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்சிடலாம். மேத்தமேட்டிக்கலி சொல்றேன் பாசிபிலிட்டிஸ். 40% ஓட் ஷேரை இன்னும் தொடல முத்துக்குமரன். ஸோ 40% ஓட் ஷேர் அவர் தொட்டார்னா நம்ம அவுட் ரைட்டா கால் பண்ணிக்கலாம். மாறி சிவா ப்ரோ மாறி வந்துட்டு ப்ளீஸ், இவர் அவர் நீங்க எந்த வின்னர். ஆன்சருமே பண்ணாதீங்க. அவர் என்ன பேசணுமோ சைத்தன்யா பேசிட்டு போயிட்டும் ப்ளீஸ். சரி அவரு நமக்கு டிஃபெண்டே பண்ண வேணாம். சைத்தன்யா ஷார்ட் அண்ட் ஷூட்டா ம். முடிச்சிருங்க. சரி ரொம்ப சரி லென்த்தா போகுது. முடிச்சிடுறேன். ரொம்ப ஆனா இதுக்கு லென்த்தா யாராவது போறீங்க. பதில் சொன்னா எனக்கு இல்ல அப்புறமா இல்ல யாருமே பதில் பதில் சொல்ல கடைசியில மாட்டோம். நீங்க ஏங்க என்ன நானும் சொல்லணுமோ ஹாரியும் அதை சொல்லிட்டு பேசுறேன். தயவு செஞ்சு கிளம்புங்க. நோ யாராவது பதில் சொல்லணும் எனக்கு. அப்ப நான் கடைசியா ஏங்க பேசணும். ஹாரி பேசலாமா நாம? நம்ம இல்ல பேசுவோம் ப்ரோ. இருங்க கொடுங்க ப்ரோ. நானும் ஹாரி பேசுறோம். ஒரே பேசுங்க. நிமிஷம் இருங்க. சாரி நான் வந்து இது வரைக்கும் ம். நான் வந்து என்னோட ஸ்டெம்மே வேற. நான் வந்து யூபிஎஸ்சி அதெல்லாம் எழுதுறது இல்ல. இப்ப யூபிஎஸ்சி நாளைக்கு நான் எழுதி நாளானைக்கு நான் இப்ப போலீஸா மாறி இப்படி வந்துட்டேன்னா இப்படி ஒரு சான்சஸ் இருக்குல்ல நாளைக்கு. ஃபர்ஸ்ட் சைத்தன்யாவை அரெஸ்ட் ப்ரோ பண்ணுங்க சொல்லிட்டேன். இல்ல ஒரே நிமிஷம் ஆ சிவா ப்ரோ. நீங்க அதெல்லாம் வேணாம். நான் உங்களுக்கு நடந்த ஒரு எக்ஸாம்பிளே ஆ சொல்றேன். சீசன் 3 பாத்துருப்போம்ல நம்ம. ஆமா கவின் வந்துட்டு ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாரு. கரெக்ட். ஓகேவா? அப்ப வந்துட்டு கவினோட ரொம்ப க்ளோஸ் யாரு? சாண்டி சாண்டி. ஆனா சாண்டி அங்க வின்னர் கிடையாது. ஆமா முகேன் தான் ஆ வின்னரு. முடிஞ்சா அது ஓட்டு எப்படி வந்து முகேனுக்கு போயிருக்கும்? புரியுதுங்களா? அங்க தனிப்பட்ட இது இருக்கும், சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க இது பண்றதுதான் வரும். ஆக்சுவலா வந்து அப்படி பார்த்தா கவின் வெளியே போனதுனால ஒண்ணு லாஸ்ட்ல ஜெயிச்சிருக்கணும், சாண்டி ஜெயிச்சிருக்கணும். அவங்க 2 பேருமே ஜெயிக்கலையே. கரெக்ட் இல்ல. அவங்களுக்கான ஓட்டும் சேர்ந்துருக்கணும், கவினுக்கான ஓட்டும் சேர்ந்துருக்கணும்ல. ஒரு சேரல. நிமிஷம், அதுதான் ஒரே சொல்றேன். அதெல்லாம் இங்க நிமிஷம். நடக்க நடக்குது. சாரி ஹாரி, சாரி சிவா ப்ரோ. கொடுவா ப்ரோ, உங்களுக்கு நான் ஸ்பீக்கர் கொடுக்க ட்ரை பண்றேன், ஆனா கொடுக்க முடியல. நீங்க ஒரு தடவை ரீஜாயின் பண்றீங்களா? நான் ஸ்பீக்கர் கொடுக்குறேன். வெளியே போயிட்டான், வருவான். ஆமா வெளியே போயிருக்காரு, வரட்டும். சௌந்தர்யா பத்தி தான் பேசுவான். இல்ல முன்னாடியே அவர் பேசிட்டு போயிட்டாரு. இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னு பாக்கலாம். நீங்க யாருமே அவர்கிட்ட வந்து இதெல்லாம் பண்ண வேணாம், ஆர்கியூ எல்லாம் பண்ண வேணாம். அவர் என்ன வரட்டுமா இல்ல சொல்லுங்க. எங்க சைடு தான் சும்மா தெரியும் எங்க தெரியும். சைடு தான் சொல்றோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஓகேங்க. இல்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் செம்ம ரிஃப்ட் இருக்கு. இன்னைக்கு ஒரு அக்யூசியேஷன் வச்சிருந்தாங்க ஜாக்லின். இப்ப என்ன இந்த மாதிரி பேசி இவ வந்துட்டு ஜெயிக்க பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் வந்துட்டு ரியான்ட்ட சொல்லியிருப்பான். அது பார்த்தாவே அப்படிதான் தெரியுது. ஏன்னா சௌந்தர்யாக்கு வந்து இப்ப 3 பொண்ணுங்க தான் இருக்காங்க மொத்தம், சௌந்தர்யாவோட சேர்த்து. பவித்ரா வந்து அவ்வளவு டஃப் கிடையாதுன்னு தெரியும் சௌந்தர்யாக்கு. அதனால ஜாக்லின் அடிச்சா நம்ம ஜாக்லின் சொல்லுங்க ப்ரோ. இல்ல நீங்க சவுண்டோட இது வந்து தப்புங்கிறீங்களா? தாட்டு தப்புங்கிறீங்களா? இல்ல நான் அப்படி சொல்லல. அவங்க கேம் பிளே ப்ரோ. நான் கேம் பிளேலாம் நான் எதுவுமே சொல்லவே மாட்டேன். அவங்க என்ன வேணா பண்ணலாம் அவங்க மேல வர்றதுக்கு. ஓகேவா? அவங்க பண்ணிட்டு போட்டோம். ஆனா நீங்க சௌந்தர்யா ஜாக்லினும் இப்ப அவர் சொல்லிட்டு இருந்தாருல சைத்தன்யா, ஜாக்லின் வெளியே போயிட்டாங்கன்னா அவங்க ஓட்டு சௌந்தர்யாக்கு வந்துடும். அது வரதுக்கு வாய்ப்பு இல்ல. செம்ம ரிஃப்டா தானே இருக்கு. இப்ப யாருக்குமே சண்டை இல்ல பிக் பாஸ் குள்ள. அவங்க 2 பேரும் சண்டை இப்போ போட்டு ஜாக்லினோட ஓட்டு எல்லாம் வந்து முத்துக்குமரன் தான் போவோம். இப்போ வந்து அவங்க டாப் 3ல இருந்து வெளியே போனா அவங்களோட ஓட்டு வந்து முத்துக்குமரன் போகும்.
ஒண்ணு முத்துக்கு போவோம் இல்ல தீபக்குக்கு போவோம். எங்க 2 பேர் தவிர வேற யாருக்கும் போவோம். இஎம்கே பேசுங்கப்பா. ப்ரோ இஎம்கே ப்ரோ இருக்கீங்களா? இருக்கேன். எது டாப் 5 பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? இல்லங்க, இந்த வீக் யார் எவிக்ஷன் சொன்னா நான் ஒண்ணு சொன்னேன், அந்த பையன் ஒண்ணு பேசிட்டு போனான். அதனால நீங்க வந்து எவிக்ஷன் மட்டும் சொல்லுங்க. சிங்கிள்னா யாரு, டபுள் எவிக்ஷன்னா யாரு? டபுள் எவிக்ஷனா? டபுள் என்கிட்ட இந்த எவிக்ஷன் கொஸ்டின் கேட்கவே இல்லையே. ஏங்க அந்த பையன் தான் கொலை போட்டாங்க, அவ்வளவு திருப்பி என்கிட்ட இல்ல கேட்கலாம், நான் நான் என்ன பண்ண? சொல்லிடுறேன். டபுள் விஷன்னா அருண் அண்ட் விஷால், பவித்ரா வில் டேக் ஷூட் கேஸ். இஎம்கே ப்ரோ நீங்க சொல்லுங்க, அவரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாரு. எனக்கு வந்து நான் டாப் 5 சொல்லிடுறேன். இதுவும் சொல்லிடுறேன், எவிக்ஷன் வந்து சொல்லிடுறேன். எவிக்ஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு விஷாலு, பவித்ரா ஜனனி, ஷூட் கேஸ் வந்து அருணா இருக்குமோன்னு தோணுது எனக்கு. ஷூட் கேஸ்ல மட்டும் இந்த கொஞ்சம் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க, பவித்ராவா இல்லைன்னா அருணா, 2 பேர்த்துல ஏதாட்டும் ஒண்ணா இருக்கும். விஷால் வந்து டாப் 5ல போறதெல்லாம் எனக்கு அபத்தமா தான் தெரியுது. அவரு அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுறாரு. கேம் பார்த்தாரா என்னன்னு தெரியல, அவரோட ஒப்பீனியன். ஓகே, டாப் 5 வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு சிவா ப்ரோ கிளாரிஃபை பண்ணா சௌந்தர்யாவோட பொசிஷன் வந்து எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது. ஏன்னா இங்க வெளியில ஒரு புறப்பகண்டா நான் ஒரு பண்ணிட்டு கொஸ்டின் இருக்காங்க. கேக்குறேன். இப்ப ரயான் இருக்காப்ல, இப்ப மணி பாக்ஸ் இந்த வீக் கிடையாது சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் மணி பாக்ஸ் வச்சா ரயான் ஏன் எடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. எப்படியும் அவருக்கு இல்ல எடுக்க தெரியும். மாட்டாரு. இல்ல எடுக்க மாட்டாரு. அவரோட வே ஆஃப் திங்கிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லங்க, வின்னரை இப்ப இந்த டார்கெட் வீக் நீங்க பண்றதுல தான் மணி இருக்கு. பாக்ஸ் வச்சிருந்தா ஓகே, அவர் வந்து டிடிஎஃப் வின் பண்ணிட்டாரு, அவர் அதுதானே சொல்லுவாரு. நான் டிடிஎஃப் வின் பண்ணிட்டேன், அதனால நான் வந்து இந்த வீக் மணி பாக்ஸ் வச்சா எடுக்க மாட்டேன் பாரு. ஏன்னா 14th வீக் தான் மணி பாக்ஸ்னு தெரியும். இப்ப 15th வீக் தான் மணி பாக்ஸ்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அவருக்கு அது ஒரு ட்ரை பண்ணுவாரேங்க. ஒரே நிமிஷம், அவர் நீங்க லைவ் பாத்தீங்களான்னு தெரியல. ரயான் என்ன சொல்லியிருப்பானா ரவீந்திரட்ட, எனக்கு வந்துட்டு அங்க டாப் 5ல போய் நிக்கிறதே பெருசு, நான் நின்னு பாக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஏன்னா ரவீந்தர் வந்து மண்டை கழுவுனாரு, புரியுதுங்களா? அதுக்கு அவன் அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே நான் அங்க போய் ஸ்டாண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிட்டான். அதனால அவன் மணி எடுக்க மாட்டான். மேபி சேஞ்ச் ஆகல மைண்ட் செட். அது வந்து இந்த வீக் நினைச்சிட்டு சொல்லிருப்பாரு ப்ரோ. இந்த வீக் இன்னும் டியூஸ்டேவோ வெனஸ்டேவோ வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாப்ல. நீங்க சொன்னதை நானும் கேட்டேன். இது வந்து இது ஃபைனல் வீக் வரதுக்காக தானே, அதுக்காக தானே இந்த டிடிஎஃப், அது எப்படி நான் இது பண்ணுவேன்னு கேட்கிறப்ப அவர் சொன்னது அது. எடுக்க மாட்டேன், மணி பாக்ஸ் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே பாப்போம் அது. ஏன்னா அந்த வீக்குக்கு மட்டும் தானே ஒரே டாப் பத்தி பேசியிருந்தாரு. ஏவி எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தாரு. 15 நிமிஷம் ஏவி எல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. ஆமா ஆமா, அது நானும் பார்த்தேன். ஏவி எல்லாம் கிடைக்கும்னு பேசிட்டு இருந்தாரு. கரெக்ட். இல்ல சுபாஷ் சிஸ்டர் நீங்க சொல்லுங்களேன், தீபக்கு எதுக்கு எடுக்க மாட்டாரு நீங்க நினைக்கீங்க? அவருக்கு அது தேவை இருக்காது. அவர் இது வரைக்குமே ஒரு டெக்கோரம் அந்த இதோட வந்துட்டு இருக்காரு இல்லைங்களா? சோ அவர் மணி பாக்ஸ் எடுக்க மாட்டாருங்கன்னு எனக்கு தோணுது. பட் எடுத்தா கூட எனக்கு ஓகே தான் ப்ரோ, நல்ல மூவ் தான். ஓகே இல்ல ஆக்சுவலி இந்த மணி பிரதர், இந்த இஎம்கே பிரதர் மணி பாக்ஸ் வீக்னு சொல்லிட்டு எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கல்ல, அப்பவே தீபக் ஒரு பாயிண்ட் சொல்லிப்பாரு, மணி எனக்கு மேட்டர் கிடையாது, இத்தனை நாள் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவரோட மோட்டிவ் எதுக்கு பிக் பாஸ் வந்தாருன்னா அவங்க பையனுக்காக வந்தாரு. அப்ப இந்த இடத்துல மணி எடுத்துட்டு போறது அவர் வந்து கண்டிப்பா ஒரு அக்செப்ட் பண்ண மாட்டார்ல. கடைசி வரை நின்னா எங்க அப்பா அப்படின்னு சொல்லி என் பையன் யோசிக்கணும்னு யோசிப்பாரு. அப்படின்னா அவர் எடுக்காம போறதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா மணி அவர் எப்படி இருந்தாலும் சம்பாதிச்சிருவாரு. த்ரெஷோல்ட் இருக்குல்ல, த்ரெஷோல்ட் சொல்லி சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் இருக்கும் மணி எடுக்கிறதுல அப்படின்னா இருக்கிறதே சும்மா பேசுனது ப்ரோ. சொல்லி வச்சிருக்காரு. 40 லட்சம் ரூபா 45 லட்சம் ரூபா வந்தா எடுக்கிறேன்னு. அது வைக்க மாட்டாங்க போல ப்ரோ, புரியுதா உங்களுக்கு? அதுதான் சொல்றேன், வின்னரோட பிரைஸே 50 லட்சம் ரூபா, எப்படி 40 லட்சம் ரூபா வைப்பாங்க? மிஞ்சி போனா 5 ரூபா வைப்பாங்க, அவ்வளவுதான். இல்ல அதான் இது வரைக்கும் அதிகமா எவ்வளவு போயிருக்கு ப்ரோ பிக் பாஸ்ல? 17 ப்ரோ. 17 யாரு? பூர்ணிமா லாஸ்ட் சீசன் பூர்ணிமா. ஓகே ஓகே, ரீஎன்ட்ரியே வந்து கரெக்ட்டா 17 லட்சம் ரூபா அடிச்சிட்டு போயிருச்சு. ரீஎன்ட்ரிலாம் கிடையாதுங்க. என்னங்க ரீஎன்ட்ரிலாம் கிடையாது? ஏங்க ஃபர்ஸ்ட் டே 1ல இருந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. சர்க்கஸ் மாதிரி ஒரு இல்ல அந்த சர்க்கஸ் மாதிரி ஒன்னு வந்துட்டு போகுமே, அது ரீஎன்ட்ரில வருவாங்க. ஆனா அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி மணி பாக்ஸ் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு அப்புறம் தான் அது. ஓகே ஓகே. ஓ சாரி, ஐ அம் கன்ஃபியூஸ்ட். ஆக்சுவலி 16 lakhs நினைக்கிறேன், 17 தான் நினைக்கிறேன்.
ஆனா ஒரே ஒரு பர்சன் தான் பாக்ஸ் வச்சோன்னு எடுத்தது வந்து கவின் மட்டும்தான். மிச்சம் எல்லாமே பிரைஸ் யாராவது வெயிட் பண்ணது. இவரு கதிரவன் ப்ரோ, கதிரவன் எடுத்துட்டாரு, வச்ச உடனே எடுத்துட்டாரு. ஓகே ஓகே. அதனாலதான் செகண்ட் மணி பாக்ஸ் வச்சாங்க அந்த 6th சீசன்ல. உதய ப்ரோ நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், பேசுங்க ப்ரோ. இல்ல ஒரே சுபா ப்ரோ, சுபாஷ் சார் ஒரே ஒரு கொஸ்டின் சிவா ப்ரோட்ட. இல்ல சிவா ப்ரோ, நம்ம இப்ப நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல ப்ரோ அந்த டாப் 3ன்ட்டு, அதுல ஒண்ணு மிஸ் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா எனக்கு தோணுது. எனக்குன்னா அவங்க அதாவது இவங்க டாப் 3ல இருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல, அவங்க இந்த வேலையை பார்த்து விடுவாங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு இல்லைனாலும் இந்த மிட் வீக்ல எங்கேயாவது ஒரு வேலையை பார்த்து விடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பேச்சு வேணும். இப்ப இந்த வாரம்னா நீங்களோ நானும் உட்காந்து பயங்கரமா ஷோ பார்த்துட்டு இருக்கோமா சொல்லுங்க. லைவ் நான் ஆட்கள் எடுத்து பாருங்க, லைவ் எப்பயும் போல இருக்கிற டிராபிக் இருக்கான்னு பாருங்க. இல்ல அவ்வளவுதான், 45K தான் போகுது. அதுதான் சொல்றேன், எப்பயும் இருக்கிற ஆன்லைன் இது வந்து இருக்காது, வியூவர்ஷிப் இருக்காது. அது எடுத்துட்டு வரணும்னா எதையாவது ஒன்ன பண்ணி விடுவோன்ட்டு பண்ணுவாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அப்பனா நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா நான் ஒரு பேர் நினைக்கேன், அததான் தூக்குவாங்கன்னு நினைக்கேன். பேர்லாம் சொல்ல விரும்பல. சரி விடுங்க, பாத்துக்கலாம். எனக்கு என்னன்னா அடுத்த வாரம் செலிப்ரேஷன் வீக்கா தான் இருக்கும். அது எப்படி போகும்னே தெரியல. அது ஃபைனல் வீக் மாதிரி இருக்குமா, செலிப்ரேஷன் வீக் மாதிரி இருக்குமான்னு தெரியல. அடுத்தது ஆனா எனக்கு இந்த சீசனே பாத்தீங்கன்னா சாரி நடுவில் பேசிட்டேன், சாரி. செலிப்ரேஷன் வீக்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, எனக்கு இந்த சீசனே வந்து டிஃப்ரெண்டா கொண்டு போறாங்க. நம்ம எது எதிர்பார்க்கிறோமோ அதை அப்படியே ஆப்போசிட்டா அவங்க ஒண்ணு பண்றாங்க நம்மளுக்கு. சோ நான் இது இன்னும் தொடருமான்னு தெரியல. நான் நெக்ஸ்ட் வீக் எல்லாம் முடிச்சிருவாங்களா, இன்னும் 2-3 வாரம் தொடருமா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் சீசனே இருக்கு. டீம் வந்து டிஃபரெண்டா பண்றாங்க, ஆனா கண்டஸ்டன்ட் ஒண்ணுமே இன்ட்ரெஸ்டிங்கா பண்ண மாட்டேங்கிறாங்க. சொதப்பி வச்சிடுறாங்க, சொதப்பி வைக்கிறாங்க. ஹாரி ப்ரோ அப்படி சொல்லக்கூடாது. டீம் வந்து டிஃபரெண்டா பண்றாங்க, கண்டஸ்டன்ட் அவங்களுக்கே டஃப் கொடுக்கற மாதிரி ரொம்ப டிஃபரெண்டா பண்றாங்க. அவங்க யோசிச்சு பண்றாங்க, இது பத்திக்கிட்டு இவங்க டக்குன்னு தண்ணி ஊத்தி அமைச்சிடுறாங்க. இல்ல இது சீசன்ல ஒரே ஒரு இல்ல ப்ரோ, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா பிட் வீக் எவிக்ஷன் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? இந்த வாரம் அது வைக்கவே இல்ல. வச்சாங்களா? நான் வைக்கல. அப்ப ஏதோ நடந்திருக்கு, புரியுதா? அப்ப எனக்கு தெரியல, அடுத்த வாரத்தோட முடியுதுன்னா எனக்கு இந்த வாரமே லைட்டா டவுட்டா இருக்கு. மற்றபடி தெரியல, மத்ததெல்லாம் நார்மலா ரேங்க் தான் போகும், பாப்போம். இல்ல அடுத்த வாரம் முடிஞ்சா கூட பொசுக்குன்னு முடிஞ்சிற மாதிரி ஆயிடும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு பேர்த்தோட அடுத்த வாரம் போச்சுன்னா அந்த ஃபைனல் வீக்ல ஒரு இது இருக்கும்ல, அது இதுவே இல்லாம போற மாதிரி எனக்கு இருக்கு. ஏங்க கடைசி நாள் வரைக்கும் 16 பேர் 20 பேர் அங்க இருப்பாங்க ஒரு வீட்டுக்குள்ளார. இல்ல அடுத்த வாரம் இந்த மிச்ச கண்டஸ்டன்ஸ் உள்ள வரணும்ல, பாக்கி 8 அவங்க வந்து பண்ணி அது ஃபைனல் வீக் மாதிரியே இருக்கும். சுபாஷ் சிஸ்டர், இப்ப உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. இந்த சீசன்ல த்ரோ பேக்னு சொல்லிட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு 1 hour எபிசோடு பார்க்கணும்னா எந்த எபிசோடு போய் பாப்பீங்க? எந்த எபிசோடா? எனக்கு வந்து தீபக் வந்து கேப்டன்சி பண்ணப்ப எந்த வீக், ஐ மீன் எந்த வீக், ஒரு எபிசோட் சொல்ல எந்த வீக். அதான் எனக்கு தீபக்கோட கேப்டன்சில அந்த ஃபர்ஸ்ட் டே இருந்துச்சு இல்லையா, அது நான் போய் கண்டிப்பா பாப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அந்த ஃபுல் டேவுமே, அந்த மண்டே அன்னைக்கு அவர் கேப்டன்சி எடுத்ததுக்கு அப்புறம் நடக்கிறது எல்லாமே செம சூப்பரா இருக்கும். அந்த டீம் பிரிக்கிறது, நாமினேஷன், அது எல்லாமே அந்த டேவே வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருக்கும். ஸோ அந்த கண்டிப்பா நான் பார்ப்பேன். எனக்கு ஆக்சுவலா அது லைவ் கிடைச்சா கூட பார்ப்பேன். அந்த இது இருக்கு இல்லையா, லைவ்ல காமிச்சாங்கல்ல. எனக்கு அந்த டெவில் ஏஞ்சல் டாஸ்க் அது மட்டும் தான் இந்த சீசன்ல உருப்படியான ஒரு டாஸ்க். அதுவும் டெவிலா பண்ணீங்க வந்து மறுபடியும் ஏஞ்சலா போறப்ப சொதப்பிடுச்சு. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 3 நாள் அது பாத்துக்கலாம், ஜாலியா இருக்கும். சொல்லுங்க சரண். சீசன் வந்து அவ்வளவு வேல்யூ இல்ல, ஒரு 2 வருஷம் கழிச்சு எல்லாம் பார்க்க முடியாது. கண்டிப்பா எனக்கெல்லாம் மறந்தே போயிடுங்க, யார் வந்தாங்கன்னு மறந்து போயிடும். இப்ப 3rd சீசன் கேட்டா கூட எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், அதுல என்ன பெஸ்ட் மூமெண்ட்ஸ், 4th சீசன்ல என்ன நடந்துச்சு, ஆரி என்ன பண்ணாங்க, அவ்வளவு பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இருக்கு. இதுல ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸுமே இல்லைன்னு வச்சுங்க. இந்த வருஷம் பிக் பாஸ் ஏதோ விஜய் டிவில 100 நாள் வேலைக்கு இருக்க மாதிரி அந்த 106 நாள் வேலை திட்டம் மூஞ்சியே போட்டு, ஆமா விடுங்க, தெரிஞ்ச மூஞ்சிங்களே போட்டுக்கிட்டு நியூ ஃபேஸஸ் அந்த யாருமே இல்ல பாத்தீங்களா? கரெக்ட், எல்லாமே வந்து விஜய் டிவி தான் இருக்காங்க. அதான் ஏதாவது முத்துக்குமரன் வந்து ஒரு ஷோ வந்துட்டு போயிருக்கான், தமிழ் பேச்சு எங்க மூச்சு, அவனும் விஜய் டிவில வந்து ஆல்ரெடி ஃபேஸ் காமிச்சு வந்தான். எல்லாமே விஜய் டிவில வந்துட்டு போனீங்க. இப்ப நமக்கு எல்லாம் 4th சீசன்ல பாலாஜி முருகேஷ் வந்து ஒரு நியூ வேல்யூல. டேய் ஹரி, சொல்றேன் ஒரு நிமிஷம்
அந்த ஹாரின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்பால் டீமோட ஒரு லோகோ வச்சிருக்காங்கல்ல, ஹாரின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தாங்க. ஆமா ஆமா, யார் அது? அவரும் ஏகே ஃபேன் தான்டா. சொல்லு யா. அவரு ஓவரா நடிச்சிட்டு இருந்தாரு, நமக்கு இல்ல வேற சைடுல நடிச்சிட்டு இருந்தாரு. இல்ல ப்ரோ, நாங்க வந்து ஓவரா மிரட்டெல்லாம் இல்ல. எனக்கு வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு நீங்க போட்ட ட்வீட், அதை தான் நான் சொன்னேன், அவ்வளவுதான். நீ மிரட்டலாம் சொல்லவே இல்லை, கடிச்சேன்னு தான் ப்ரோ சொன்னேன். நீ எல்லாம் இங்க மாற்றக்கான ஆள் கிடையாது. நீ வந்து நான் வந்து ஒரு ஓப்பனா ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தேன். அது ஏகே வந்து அசிங்கப்படுத்தி போட்டிருந்த ட்வீட்டுக்கு நீங்க அதை வந்து கண்டுக்காம அவங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு சொன்னாங்க எனக்கு ஏகே பிடிக்கும், அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. ஆனா நெகட்டிவ் மட்டும் செட் பண்ணி ஹாரி ப்ரோ டவுன் பண்ணுமா. ஹாரி ப்ரோ ஒரே நிமிஷம், உங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்குதுன்னு ஓகே. இப்ப நீங்க இந்த ஆன்லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு எப்படி எல்லாரும் பழகம் இருக்கீங்க, உங்களோட மியூச்சுவல்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? கேக்குதா? ஹரி 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 கேக்குதா? உனக்கு கேக்குதா இல்லையா? ஒரே நிமிஷம்டா. ஐயோ, நானும் ஹாரி ஹாரினோட எந்த கமோதியும் ஒரு நிமிஷம் இருடா சரண். ஹாரி, இப்போ என்னன்னா நீங்க சௌந்தர்யாக்கு நீங்க வந்து டிஃபெண்ட் பண்றது தப்பு இல்ல. ஏன்னா உங்களுக்கு பிக் பாஸ் நீங்க பாக்குறீங்க, ஒரு 100 நாள் பாக்குறீங்க, உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சி பண்றது தப்பு இல்ல. ஆனா நீங்க யாருக்கு அகைன்ஸ்டா வந்து டிஃபெண்ட் பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவங்க வந்து பைக் எடுத்துட்டு போறான் இதை சொல்லிதான் மேட்டர் இல்ல. ஏஜ் ஆயிடுச்சுன்னா அவளோட ஏஜ் தான் ஏகேவோட எக்ஸ்பீரியன்ஸ். ஹரி ப்ரோ கொஞ்சம் பாருங்க பாருங்க, ரிப்டாக் போட்டு கரெக்டா தப்பா அதை நீங்க சொல்லுங்க. புரியல என்னது, மறுபடியும் சொல்லுங்க. ரிப்டாக் ப்ரோ அஜித்தை பத்தி தப்பா பேசினா ரிப்டாக் இதெல்லாம் இங்க பேச வேண்டாம் ப்ரோ, இது காமனா நாங்க பிக் பாஸ் பேசுங்க. இதெல்லாம் வந்து ப்ரோ இது வந்து ப்ரோ இதெல்லாம் தலை இதெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன். இருங்களா, அங்க பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் இருக்கு, யாரையோ எதையோ பத்தி நான் கொடுவாக்கு சப்போர்ட் பண்ணலாம் இல்ல, கொடுவா எனக்கு பிடிக்கும் அப்படிலாம் இல்ல, எனக்கும் அவனுக்கும் அவ்வளவு சண்டை இருக்குது. ஆனா ஒரு பொண்ணு அந்த தோலை உக்காஞ்சிக்கிட்டு அஜித்தை பத்தி தப்பா பேசுறதுன்னா வாமா என் புச்சி உம்மான்னு கொடுப்பாங்களா? ஆக்சுவலி இத பத்தி நம்ம ஒரே நிமிஷம் பூர்ணி ஒரே நிமிஷம் இருங்க. ஹாரி ப்ரோ இத பத்தி நம்ம வேற இடத்துல டிஸ்கஸ் பண்ணிப்போம். இது வந்துட்டு இதுதான் லாஸ்ட்ங்க, இத பேசி முடிச்சிருங்க, எண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? எண்ட் பண்ணிட்டு போறேன் ப்ரோ. இது திருப்பி அந்த அஜித் அவர் டாபிக்கே வந்துட்டு இருக்கு. நீங்க ஸ்பேஸ் போடுங்க, நாங்களா வந்து உட்கார்ந்து நாங்க என்ஜாய் பண்றோம் ப்ரோ. நீங்க ஸ்பேஸ் போடுங்க, நாங்க வரோம். நான் வந்தோன்னா இந்த டாபிக் பத்தி நான் பேசல, நான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன். இது என்னன்னா இது ஒரு எமோஷனல் சிஸ்டர். ஏன்னா நாங்க ஒரு 20 வருஷமா ஒருத்தர் கூட டிராவல் பண்ணிருக்கிறோம், சின்ன வயசுல இருந்து மெமரிஸ். டக்குன்னு நம்ம வீட்டுல ஒருத்தர் பாக்குற மாதிரி அவரை சொன்னோன்னு டக்குன்னு ஒரு மாதிரி சுருன்னு ஆயிடுது யாரு சொன்னாலும் வச்சுக்கோங்க. ப்ரோ ஒரு நிமிஷம், நான் யாரோட ஃபேன் போய் என்னோட போய் ட்வீட் எல்லாம் பாருங்க. நான் தலைவர் தலை வந்து மியூச்சுவல், சரிங்களா? நான் உங்களை தப்பு சொல்லுங்க, நான் சௌந்தர்யா சொன்னதை சொல்லிட்டு இருக்கிறேன். அவதான் சொல்றேன், நாங்க அதை பத்தி நிறைய பேசிட்டோம், இங்க பேச வேண்டாம், இது பெரிய பிரச்சனை ஆகுங்கிறதான் ப்ரோ நான் சொல்றேன், வேற ஒண்ணும் சொல்லல. ஏன்னா இவ்வளவு நேரம் அவங்க பூர்ணி வந்து நல்லபடியா அந்த ஸ்பேஸ் எடுத்துட்டு போனாங்க. என் பண்றப்ப அந்த எந்த கான்ட்ரவர்சி வேணாம் தான் நான் விருப்பப்படுறேன், வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. இல்ல ஓகே கேரி ஆன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அஜித் ஃபேன்ஸ் கண்டிப்பா வந்து நீங்க ஒரு ஸ்பேஸ் போடுங்க, நாங்க எல்லாருமே வரோம். நாங்க வந்து சப்போர்ட்டா பேசுறோம், தலைக்கு சப்போர்ட்டா நாங்களும் பேசுறோம். இப்ப ஸ்பேஸ் வந்து எண்ட் பண்ண போறேன். ஹோஸ்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஸ்பேஸ் நெக்ஸ்ட் ஸ்பேஸ் போடும்போது கண்டிப்பா வாங்க எல்லாருமே. பட் வந்து இது வந்து பிக் பாஸ் நான் முடிச்சிடறேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. இது வந்து பிக் பாஸ் பத்தி மட்டும் தான் இந்த இடத்துல பேச போறோம், நோ ஃபேண்டம் பேஜ், ஓகேங்களா? இது வந்து எந்த ஒரு ஃபேன்ஸ்க்காகவும் இல்லை, எல்லாருமே. இப்போ நானும் வந்து ஜாக்லின் எனக்கு பிடிக்கும், இங்க சுபாக்கு வந்து சாரி தீபக் ப்ரோ பிடிக்கும், சரணுக்கு வந்து சிவாக்கு தீபக் ப்ரோ, சரணுக்கு வந்து முத்துவ பிடிக்கும். ஸோ அந்த மாதிரிதான் அது கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ஒருத்தங்க அடிச்சிருக்காங்கன்னா அவங்க ஃபேன் பேஸ்ட போய் பேசியும் எந்த யூஸுமே இல்லை ப்ரோ. இப்போ சவுண்டோட ஃபேன் பேஸ்ட பேசியுமே எந்த யூஸும் இல்லை. இது வந்து சவுண்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்கள தான் பேசினேன், ஏமா அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்டுட்டு அவங்க தான் ஆன்சர் பண்ணணும். அது மட்டும் எல்லாரும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இதுவா கொண்டு போக வேண்டாம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்பர் 1 வேலைக்கு போறாங்களாம்ல. ஆக்சுவலி இந்த ஸ்பேஸ்ல வந்து ஒரே நிமிஷம், நானும் சிவா ப்ரோவும் சும்மா பேசலான்னு பார்த்தோம். அது டாபிக் எங்கெங்கயோ போய் எங்கேயோ முடிஞ்சிருச்சு, பேசிருக்க வேண்டியது ப்ரோ. நெக்ஸ்ட் ஒரு ஸ்பேஸ்ல பேசுவோம் ப்ரோ.
நெக்ஸ்ட் ப்ரோ ஒரு ஸ்பேஸ்ல பேசலாங்க. அப்ப நைட் எப்படியும் ஒரு ஸ்பேஸ் போடுவாங்க. சிவா ப்ரோ இதுல இருப்பாரு. இல்ல நைட்டு அங்க போய் பேசலாம். நைட் எங்க சைடுல ஒரு ஸ்பேஸ் ஓடும், முடிஞ்சா வாங்க 10 மணிக்கு கொடுவா ஹோஸ்ட் பண்ணுவோம், சரி, கொஞ்சம் அப்ப வாங்க. நீங்க எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களுக்கு காமிக்கும், நாங்க வரோம். ஆமா டேய் அப்பதான் டேய் டேய் காமிக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க, கண்டிப்பா நாங்க வரோம். எதுக்குடா டேய், எப்படியோ அங்க வாயில போட்டுப்பீங்க, எதுக்கு வை? வேணாம் ஓகே வேணாம். ஓகே, நீங்க வராதீங்க. ஆமா நீங்க சிவா ப்ரோ ஒன்லி ஜென்ஸ் ஒன்லி அலௌட், லேடிஸ் நாட் இன் ஸ்பீக்கர் நாட் அலௌட் Why? Why? பிகாஸ் தேர் இஸ் நோ டெக்கோரம். ஓகேவா, we will be in ருத்ரதாண்டவம். No, for AK I can be. ஓகே, நாட் இன் ஸ்பீக்கர், ஏங்க ஒன்லி இன் நாங்களாம் லிசனர். இருப்போங்க. நாங்களாம் ஸ்பீக்கர் வாங்கலனாலும் நாங்க லிசனர்ல இருந்து கேட்போங்க. நாங்க எப்படி நாங்க ஓகே கேட்க ஓகே, கூடாது, நீங்க எப்படி சொல்லலாம்? நீங்க நீங்க லிசனர்ல இருக்கிறது யாரோட சுபா உரிமை? சுபா அவங்க இங்க பாருங்க, தெளிவா சுபா உங்களோட அவர் உரிமையை நான் தெளிவா குறிப்பிட மாட்டேன். சொல்றாரு. இது நாங்க ஓப்பன். டெக்கோரம் மெயின்டைன் இல்ல சுபா அவர் வந்து தெளிவா சொல்ற, டெக்கோரம் மெயின்டைன் பண்ண மாட்டோம், லேடிஸ் எல்லாம் வர வேண்டாம், நல்லா இருக்காதுன்னு நம்மளுக்கு நல்லதுதான் சொல்லிட்டு இருக்காரு. விட்டுருங்களா, நான் போறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, இல்லங்க, நான் நம்ம ஸ்பீக்கர் அவருக்கு வராதீங்கன்னு சப்போர்ட் சொல்றேன். பண்ணணும்ல. நாங்க ஸ்பீக்கர் ஏங்க வர மாட்டோம். ம். ஏகேக்கு ஸ்பீக்கர் சப்போர்ட் வந்தீங்கன்னா பண்ணா உங்களை வச்சுட்டு எம்கேக்கு பேசுறது ரொம்ப சப்போர்ட் தப்பா பண்ணும். இருக்கும். அதனால கீழே இருந்து ஓகே இங்க வந்தீங்கன்னா ஓகே வேற ஓகே. மாதிரி பேசிட்டு இருப்போம். இந்த விஷ்ணு சரண், அந்த விஷ்ணு கூட்டு வந்துரு நைட்டு. அதுக்கு வேணா 80 ரூபாவா? வேணா போன் பண்ணி, என் போன் பண்ண அவனே எடுக்க மாட்டான்டா. வேணா கூப்பிட்டு பாக்குறேன். சரி, நான் ஓகேங்க உனக்கு கான்ஃபரன்ஸ் போறேன்டா. சரண மில்ஃபரன் கூட கான்ஃபரன்ஸ் போறவா? ஓகே சரி சிஸ்டர், பாய் சரி. சிஸ்டர். ஓகேங்க, பாய்ங்க பாய். சரி ஓகே, குட் நைட் எல்லாருக்குமே, குட் நைட், பாய். சே ப்ரோ ஃபாலோ வந்தீங்க பண்ணிக்கோங்க பேசல, இன்னொரு யோசியும். ஸ்பேஸ்ல பேசலாம் ப்ரோ. பாய் ப்ரோ. சே ப்ரோலாம் வேற லெவல். ஓகே ப்ரோ, ஏன் நான் உங்களுக்கு டிஎம் பண்றேன் ப்ரோ. ஓகே பாய் பாய், நான் என் பண்றேன். பாய் எல்லாருக்குமே, பாய், குட் நைட். சே ப்ரோ ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காரு. என்ன பேசுறான்னு பாருங்க. பொன்னி வந்திருக்காங்க, சே ப்ரோ ஓகே வந்திருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஓகே வாங்க வாங்க பேசிருங்க. சே ப்ரோ பேசிருங்க, வாங்க. பொன்னி பேசிருங்க. ஏய் ஹாய், தேங்க்ஸ் பொன்னி. நான் பொன்னிக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். பொன்னி, தேங்க்யூ ஃபார் தட் டே. தேங்க்யூடா. பூர்ணி சிஸ்டர், நம்ம எல்லாருமே பூரணி பொன்னி பாருங்க, நம்ம எல்லாருமே ஒரே அந்த நீல முடியறவங்க தான். சோ நீங்க எல்லாருமே ஒண்ணுதான், அப்படிலாம் ஒண்ணும் எனக்கு கிடையாது. கையில நீங்க சொரியுதுங்க. சொன்ன கருத்து ரொம்ப கரெக்ட். இல்ல நீங்க சொன்ன கருத்து எனக்கு ரொம்ப கரெக்ட் தான். பட் அந்த போய் ரிஜிஸ்டர் ஆயிடும் நினைச்ச அந்த இடம் கொஞ்சம் தப்பா இருந்துச்சு தவிர, நீங்க சொன்னதெல்லாம் ரைட்டு தான். சரி அதை விடுங்க. இப்ப நீங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு போறீங்களா, டேய் எனக்கு லிங்க் அனுப்புங்கடா, நான் கண்டிப்பா வருவேன். நீங்க பேசுறதை விட நான் ரொம்ப மட்டமா பேசணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ப்ளீஸ் டேக் மீ. நான் அனுப்புறேன் லிங்க், போட்டோ உடனே அனுப்புவாங்க. நான் இல்ல நான் சீரியஸா நான் சொல்றேன், எனக்கு உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு நாள் நான் கடந்து வந்த பாதை கூட எனக்கு அப்படி இல்ல. ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே எனக்கு சாயங்காலத்துல இருந்து மூடே ரொம்ப அப்செட்டா இருக்கு. நான்லாம் வந்து தூங்கின என்னுடைய அதுவும் வாட்ஸ்அப் இன்னைக்கு எவ்வளவு டிபி முக்கியமான என்னோட டே. எல்லா அந்த விஷயங்களுமே எனக்கு ரேசிங்காக அவர் இது பண்ணிட்டு இருக்காரு. ஆமா அந்த டேல இப்படி சொல்லவும் நான் எனக்கு கூட எல்லாம் இப்ப ரொம்ப ஹர்ட் போட்டிருந்தேன். ஆயிடுச்சு. ஹர்ட் ஆயிடுச்சு. நான் உண்மையிலே அஜித்துக்கு அடிப்பட்ட அந்த 2 நாள்ல இருந்து இன்னைக்கு தாங்க கொஞ்சம் பேசி சிரிச்சு சந்தோஷமா இருந்தேன். 2 நாள் ஆகுது நான் சரியா சாப்பிட்டு தூங்கி எந்திரிச்சு. என் தலை வந்தா போதும், நான் வேண்டாத சாமி இல்லைங்க, சாமி கும்பிட மாட்டேங்க, நான் சாமி எல்லாம் கும்பிட்டு உட்காந்துருக்கேங்க அவர் பத்திரமா வீட்டுக்கு வரணும்னு. இந்த நேரத்துல ஏங்க இந்த பொண்ணு இப்படி பண்ணுது? உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கெல்லாம் வந்து அஜித்தை வந்து அஜித்துன்னு யாராவது கொஞ்சம் மரியாதை எல்லாம் பேசினாலே நான் ரொம்ப ஃபயர் ஆயிடுவேன். இதெல்லாம் இப்ப நான் வேற லெவல்ல ஃபயரா இருக்கிறேன். என்ன வந்து இப்ப கண்டிப்பா யாராவது ஸ்பேஸ் கூட்டு போகணும். நீங்க எவ்வளவு மட்டமா வேணாலும் பேசுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது, நானும் வருவேன். இல்ல நான் கொஞ்சம் ட்விட்டர் பக்கம் வந்தேன்னா ஒரே நெருப்பா கொந்தளிச்சுக்கிட்டு இருந்து ட்விட்டர்ல எல்லாரும் அங்கங்க நெருப்பு குழம்பா கொதிச்சுக்கிட்டு இருந்தா என்னடான்னு போய் பார்த்தா வழக்கம் போல பேச தெரியாத சௌந்தர்யா ஏதோ பேசி வச்சிருக்கு. அவங்க பேச தெரியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இதுதான் ப்ரோ பிடிக்கல. அது எப்படி ப்ரோ பேச தெரியாத சௌந்தர்யான்னு சொல்றீங்க? மத்ததெல்லாம் கரெக்டா பேசுறாங்க, இது மட்டும் எப்படி ப்ரோ அப்படி நீங்க முட்டு கொடுக்குறீங்க? அடுத்த வார்த்தையை நீங்க கவனிக்கல. அடுத்த வார்த்தையை நான் சொன்னதை நீங்க கவனிக்காம விட்டீங்க. பேச தெரியாத சௌந்தர்யான்னு அவங்க சொல்லுவாங்க, ஆனா அவங்களுக்கு பேச தெரியும் நான் சொன்னதை நீங்க கவனிக்காம விட்டீங்க. நல்லா பேச தெரியும் அவங்களுக்கு, என்ன பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாயை விட்டுட்டாங்க ஃபுல்லா. இன்னைக்கு ஏகே ஃபேன்ஸ் வந்து ட்விட்டர்ல பாக்குற நெருப்பு குழம்பா போட்டு சௌந்தர்யா வந்து டேக் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆக்சுவலா அப்பதான் பார்த்தேன். இதெல்லாம் வந்து ஆனா சரி ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களான்னு தெரியல. நம்ம BB8ல இத்தனை நாள் அவங்க அடிச்சதை விட இன்னைக்கு ஒரு நாள் அவங்க வாங்கின அடி செம்ம அடியா இருக்குது. என்னெல்லாம் கேட்டா பயங்கர பொண்ணி, அடி. நான் ஒண்ணு சொல்லிட்டா, அடிக்கவே இல்லை பொண்ணி, எனக்கு தெரியும். ஏன்னா ரேட்டிங் இருந்தது அவருக்கு. சரியா, இப்ப 7th பொசிஷன்ல முடிச்சிருக்காங்களா, எல்லாரும் அதை பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர அடிக்கவே இல்லை. அடியே இல்லை, இது சும்மா ஒராசிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். எல்லாம் அதுல கான்சென்ட்ரேட்ல இருந்தாங்க.
எனக்கு என்ன சினி ப்ரோ எனக்கு தெரியாது. நீங்க எத்தனை மணிக்கு எந்த ஸ்பேஸ் போட்டாலும் நான் சரி நீங்க வந்து லேடிஸ் வந்து பேசக்கூடாதுன்னு வேணாலும் சொல்லுங்க, பேசாம இருக்கிற. நீங்க திட்டுறத ஸ்பைடர்மேன் சூர்யா மாதிரி நான் காதால கேட்டா கூட போதும், நான் நிம்மதியா தூங்கிடுவேன். எனக்கு இல்லாட்டி நீங்க தூக்கமே வராது. ப்ளீஸ் டேக் மீ. இல்ல எனிவேஸ் ட்விட்டருக்கு வந்து என்ன சிவா இருக்கீங்களா? சிவா இருக்கேன் சிவா இருக்கேன். இருக்காருன்னு சொல்லுங்க நினைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. இருக்கேன் சொல்லுங்க. என்ன சிவா நடக்குது? அதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குங்க. உட்காந்து பாருங்க, நிறைய விஷயங்கள் போயிட்டு அதான் இருக்கு. நான் வேடிக்கை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏதோ வாய் விட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சிவா இதுதான் நம்ம நீங்க பழகலாம். கிளம்பிட்டீங்களா? நீங்க எப்ப வருவீங்க? நான் அதோ இந்த ஷோ பார்த்துட்டு வரேங்க. இல்ல எதுக்கு இவங்களுக்கு இந்த வேலை? அதுல வேற இவங்க வேற நிறைய உருட்டிட்டு இருந்தாங்க. அவங்க வேற ஜென்ரலா இல்ல எனக்கு என்னன்னா, எனக்கு ஒரே ஒரு வருத்தம் சே ப்ரோ, இது நீங்களா சத்தியமா என்ஜாய் பண்ணுவீங்க. நான் ஸ்பேஸ் போடும் போதுதான் இந்த மாதிரி எல்லாம் வரணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் நீ போட்டேன். எவ்வளவு நீ கில்லாடியா வந்து இருந்தா இல்ல ரெக்கார்டிங் இல்ல ஸ்பேஸ் போடாம நார்மல் ஸ்பேஸ் போட்டிருப்ப. இல்ல நீ எவ்வளவு இல்ல கில்லாடி சுபா, நீ. நான் வந்து இல்ல நான் சீரியஸாவே வந்து ஸ்பேஸ் வந்து ஒரு ட்ரையலுக்காக தான் போட்டேன். எனக்கு போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நான் ஸ்பேஸ போடல, வர்றவங்க எல்லாம் மொத்தமா ஸ்பேஸ் தான் என்னை மொத்தமா போட்டு கொண்டுச்சு. அந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது. எவ்வளவு வரது போதும் எனக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் சீரியஸா தெரியல. ஏன்னா சைட்ல மெசேஜ் கமெண்ட் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சா, நான் யோசிச்சேன் அடே நான் ஸ்பேஸ் போட்டதும் குத்தமா, ஆசைப்பட்டதும் குத்தமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லாவே ரெக்கார்ட் இல்ல எனக்கு, அதுவும் தான் பிளஸ் பாயிண்டா இருக்கீங்க. இல்ல பொண்ணு, ஆக்சுவலா யோசிச்சு பேசணும் நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றது. நம்ம வந்து அவர் கேரக்டர் வந்து கேரி பண்றாங்க அப்படின்னா அப்போ வந்து என்ன வார்த்தை பயன்படுத்தணும்? அவருக்கு வந்து வயசாயிடுச்சு, அப்புறம் வந்து நீங்க வந்து வண்டி எடுத்துட்டு போறீங்க, இதெல்லாம் எதுக்கு? அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்லாம் இதெல்லாம் வந்து அனாவசியமானது தானே. இதெல்லாம் எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி வர்றது தானே, தேவையில்லாத சே ப்ரோ இதெல்லாம். இல்ல சொல்லுங்க. சே, எனக்கு இன்னொன்னு என்னன்னா, இந்த விஷயம் வந்து வெளியில போனது எவ்வளவு சீரியஸ் ஆகுன்றது பிபி டீமுக்கும் தெரியும்ல. அது ஏன் அவங்க உள்ள இன்டராக்ட் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணல யாரும்? இப்ப அவங்களுக்கு இப்ப தெரியுது. இப்ப வெளியில அதான் ஒரு சில விஷயங்கள்ல இவங்க ரொம்ப ஈஸியா கடந்து வந்துருவாங்க. இப்ப இவங்க அடிக்கிற அடியில இப்ப பிபிக்கு தெரியும் என்ன இது தப்பு இல்ல. நடந்திருக்கு. உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் ஆகட்டும், நிறைய பேர் அங்க கொஞ்சம் இதுவா இருக்காங்க, மெச்சூர்டா இருக்காங்க. அவங்க ஒண்ணு சொல்லி ஸ்டாப் பண்ணிருக்கணும், இல்ல சிவா சொல்லி ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கணும், இல்ல பிபிஏ சொல்லி ஸ்டாப் பண்ணியிருந்திருக்கணும். இதெல்லாம் எவ்வளவு ஒரு அஃபெண்டிவ் மூட்ல தானே இருக்கிற எல்லாருக்குமே. நான் அந்த வீடியோ கூட பாக்கல எனக்கு. ஆனா அவங்க அந்த மாதிரி பேசியிருக்கிறாங்கன்ற அந்த ஒரு இதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏங்க நான் சாப்பிடலங்க, எனக்கு அந்த பாத்தையில சாப்பிடவே இல்லை. நானு சாப்பிட கூட எனக்கு முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு. என்னங்க வர்றவங்க போறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அவரை பத்தி? ஓகே பாப்போம், பேசுவோம். ஓகே சில் பொன்னி, நான் ஆக்சுவலி என் பண்ணல. இன்னைக்கு அந்த ஸ்பேஸ்க்கு போறோம், நம்ம பொங்க விடுறோம். வாங்க பூர்ணி பொன்னி சாரி பொன்னி. இல்ல போகும்போது நான் தான் சொல்றேனே, திரும்ப திரும்ப சொல்றேன், போகும்போதே என்ன கூட்டிக்கிட்டு தான் போகணும். நீங்க யார் போனாலும் எனக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சிட்டு தான் எல்லாரும் போறீங்க. அத சொல்றதுக்கு தான் ஸ்பீக்கர் வாங்கிட்டு வந்தேன். யாரே என்ன இல்ல ப்ளீஸ் பிபி விட்டுட்டு போயிடாதீங்க, ப்ளீஸ் டேக் மீ. பிக் பாஸ்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஒவ்வொரு வருஷமா வரும், திரும்ப மாறுவாங்க. ஃபேண்டம் இந்த வருஷம் ஒருத்தவங்களுக்கு கொண்டாடுவாங்க, அடுத்த வருஷம் ஒருத்தவங்களுக்கு கொண்டாடுவாங்க, மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா இவரெல்லாம் ஒரு டெஸ்டினி, ஒரு ரோல் மாடல். எத்தனை பேருக்கு வந்து இன்ஸ்பிரேஷன். அது எத்தனையோ பேர் வந்து லைஃப்ல வந்து மேல வந்துடணும் அப்படின்னு வரும்போது இவரோட கதையெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி மேல வந்தாரு, கஷ்டப்பட்டு எப்படி மேல வந்தாரு, இன்னைக்கு எந்த இடத்துல அடைஞ்சிருக்காரு, அதுல அவரை ஃபாலோ பண்றவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு இன்ஸ்பயரா இருக்கிறாரு. ஒவ்வொரு வார்த்தையும் அவரை பத்தி பேசணும்னா கவனம் தேவை, கவனம் இருக்கணும்ல. ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது எந்த அளவுக்கு முக்கியமா கவனிச்சு பேசணும். அது என்ன வார்த்தை எடுத்த உடனே ஈஸியா எனக்கு இல்ல, அவருக்கு அந்த 2 நாளைக்கு முன்னாடி ஆன கார் ஆக்சிடென்ட்ல இருந்து நாங்கெல்லாம் வெளியிலே வரல. ரீசன் என்னன்னா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்றது காதுல கேட்கறது வேறச்சே, கண்ணாலே நாங்க பார்த்தது இல்ல. எனக்கு அவர் எழுந்திரிச்சு வெளியில வர மொமெண்ட் எல்லாம் நான் அவங்க வீட்டை நினைச்சு பார்த்தேன். அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க பசங்களுக்கு எல்லாம் இது வந்து எப்படி ஒரு மொமெண்டா இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு அதுக்கப்புறம் அவர் ஜெயிக்கணும்ன்ற ஆசை போயிட்டு அவர் நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாலே போதுன்ற மனநிலையில கடந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த ஈவினிங் வந்து இப்போ ஒரு சரண் சொன்ன மாதிரிதான் 7th பிளேஸ்ல வந்திருக்காருன்னு நாங்கெல்லாம் அவ்வளவு ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற நேரத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல அது இல்லாம ஒரு யாரா இவர் வந்து ஒரு 25 இயர்ஸ் அதான் சினி ஃபீல்ட்ல ஒரு லெஜெண்ட் யாரா, ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தின ஒரு மனுஷன். அது வந்து நம்ம ஒரு இதுல பேசுறோமே, ஒரு ஷோல அத்தனை கேமரா இருக்கு, நம்ம பேசுற வார்த்தைகளை வந்து கவனிச்சு பேசணும், என்ன பேசுறோம் அப்படின்றது கொஞ்சமாவது இதெல்லாம் அடிப்படையான விஷயம். இப்போ இதுல என்னன்னா, அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ஃபேன்ஸ், ஐ மீன் பிபி ஃபேன்ஸ், சௌந்தர்யா ஃபேன்ஸ், இல்ல தீபக் ஃபேன்ஸ், அதெல்லாம் கடந்து தூக்கி போடுங்க. அதெல்லாம் இல்லாம இது வந்து பிபி, அது நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நிலையானது. இதுல வேற நிறைய பேர் வந்து முத்துக்குமரன் ஃபேன்ஸ் தான் வந்து இந்த மாதிரி இது பண்றாங்க, அது பண்றாங்க, தூண்டி விடுறாங்க, இது பண்றாங்க. யாரு தூண்டி விட்டாங்க? இங்க யாரு தூண்டி விடணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. எல்லாருக்கும் கண்ணு இருக்கு, காது இருக்கு, புரிதல் இருக்கு. எது தப்பு சரின்றது அவங்களுக்கும் தெரியும்.
முத்துக்குமரன் ஃபேன்ஸ் ஒரே தான் வந்து இங்க நிமிஷம். வந்து இது பண்ணிட்டு இருக்காங்களா? முத்துக்குமரன் ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்ல சௌந்தர்யா ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்ல தீபக் ஃபேன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் வெறும் பிக் பாஸ் மட்டும் தான். பிக் பாஸை கடந்து இங்க பல பேர் ஏகேக்கு ஃபேன்ஸா இருக்காங்க, இல்ல வந்து விஜய்க்கு ஃபேன்ஸா இருக்காங்க. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பிபிக்காக மட்டும்தான் ஒரு இதுல இருக்காங்க. ஏகேவும் ஃபேனா இருக்காங்க, பிளஸ் வந்து விஜய்க்கு ஃபேன்ஸா இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய லெஜெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து அவங்களாம் முதல்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் வந்து பிக் பாஸ் அப்படின்றது ரெண்டாவது கட்டம் தான். எனிவேஸ் ஃபைன், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அதான் சொன்னேன். ஏன்னா நம்ம இந்த வருஷம் இப்ப வந்து ஒருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், நெக்ஸ்ட் சீசன் இன்னொருத்தங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், போன சீசனுக்கு வேற ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணோம், சரிங்களா? பட் ஆனா அஜித், ரஜினிகாந்த் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு இது இருக்கும், இவங்களதான் நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்துருக்கோம், அவங்கள நம்ம எந்த இடத்துல விட்டு கொடுக்கவே மாட்டோம். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணர்வு பூர்வமா நம்ம அவங்களோட கனெக்ட் ஆயிருக்கோம். அப்படிப்பட்டவங்களை வந்து நம்ம சொல்றப்ப நிஜமாலுமே எனக்குலாம் ரொம்ப வருத்தமா போச்சு ப்ரோ. அதெல்லாம் பாக்குறப்ப எப்படி இது யோசிக்காம பேசுறாங்க. அது இவ்வளவு பெரிய மீடியால இது வந்து டிலே ஆகும் தெரியாம அளவுக்கு கூட அவங்க வந்து ஏன்னா எல்லாமே அவங்க பண்றது எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிட்டு பண்ற மாதிரி தான் இருக்கு. கேமரா எங்க இருக்கு, இது எங்க இருக்குன்னு பார்த்துட்டு தான் எல்லாமே பண்றாங்க. அது நம்மளுக்கு அப்பட்டமா தெரியுது. அப்படி இருக்கப்ப நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்திருப்பாங்க, இந்த 10 படம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பயன்படுத்திருப்பாங்க. இந்த வயசாயிடுச்சு சொல்லிட்டு 10 படம் இன்னும் படம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பயன்படுத்த, அதுதான் ரொம்ப ப்ரொவோக்கிங்கான ஸ்டேட்மெண்ட். அதெல்லாம் தேவையே இல்லாதது. அது எப்படி வந்து பேசலாம்? இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு பதவியில் இருக்கிறாருன்னா இங்க மற்ற ஃபேன்ஸா இருந்தாலும் சரி அவரை மதிக்கிறாங்க, ரெஸ்பெக்ட் பண்றாங்க. நம்ம சின்னதா கலாய்ச்சிட்டு வேற, அதை தான் தாண்டி தனிப்பட்ட முறையில் ஒரு பொது வெளியில வரும்போது எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்றாங்க. என்னதான் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு, தமிழ் மக்கள் வந்து கொண்டாடி இருக்காங்கன்னும் போது ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. அப்புறம் யாராவது போயிட்டு வந்து வயசாயிடுச்சு இதுவாயிடுச்சுன்னு ஒரு பொது வெளியில ஒரு பொது ஷோல போய் அந்த மாதிரி பேசுவாங்களா? இல்ல பேசதான் முடியுமா? நீங்க வந்து ஏதோ ஒரு நபர் ஏதோ ரோட்ல இருக்கீங்க பேசுறீங்க அப்படின்னு ஒரு 100 கேமரா இருக்கிற ஒரு ஷோல வந்து பேசுறீங்க அப்படின்னா அது என்ன விதமான புரிதல், இல்லை என்ன விதமான அறிவு அது? ராம்குமார் ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க ப்ரோ, 2 நிமிஷம் பேசுங்க, க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரே நிமிஷம். ஆமா, உங்களுக்கு நான் டிஎம் பண்ணியிருக்கேன், ப்ரோக்கும் டிஎம் பண்ணியிருக்கேன். அந்த போஸ்ட் பாருங்க, தளபதி ஃபேன்ஸ் நீங்க வாங்குற எங்க கூட நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு ட்ரிப் முத்துக்குமரன் அப்படிங்கிற ஹேஷ்டேக போட்டு பேசியிருக்காங்க. ரொம்ப சீப் பிஹேவியரா இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் என்னன்னு பார்த்து ரிப்ளை கொடுக்குறீங்களா? உங்களுக்கு நான் டிஎம் பண்ணியிருக்கேன். யாருக்கு டிஎம் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு தான் மேம். உங்களுக்கு பண்ண முடியல. ஆமா, எனக்கு பண்ண முடியாது ப்ரோ. பூர்ணிக் பண்ணிருக்கீங்களா? இல்ல சேப்ரோ பண்ணுங்க, அவர் சொல்லுவாரு. பண்ணிருக்கேன். டிஎம் எனக்கு ஏதோ வரலையே ராம்குமார். உங்களுக்கு அனுப்புனேன் ப்ரோ. டிஎம்ல ஒரு ஹாய் மட்டும் அனுப்புங்க, திருப்பி கூட அனுப்புறேன். சபரி விஎன் போட்டு ஒரு அக்கௌண்ட் வந்திருக்கு. நான் பாத்துட்டேன். அத பாருங்க. என்னாச்சு ராம்குமார் ப்ரோ? என்னாச்சு ப்ரோ? அதான் நம்ம ஒரு போஸ்ட் போட்டு கீழே வந்து விஜய் சாரை வந்து நம்ம கேவலமா முத்துக்குமரன் பேசியிருக்காருங்கிற மாதிரி போட்டு மேல வந்து தளபதி ஃபேன்ஸ் எங்க கூட வந்து நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டிருக்காங்க. அவங்க இப்படிதான் ப்ரோ பண்ணுவாங்க, அவங்க இதுதான் வேலை, சுத்தி விடுறதுதான் வேலை. இல்ல எங்க பேசினாரு, இல்ல நான் என்ன கேக்குறேன்னா அவர் அந்த மாதிரி எங்க பேசினாரு அப்படின்னு ஏதாவது ஒரு வீடியோ ஷேர் பண்ணாங்கன்னா நம்ம பேசலாம். இல்ல ப்ரோ, அதாவது இந்த லைனா வந்து லிவிங் ஏரியால உட்காந்துருப்பாங்க, எல்லாரும் எந்திரிக்கும் போதுமே அவர் ஒரு கவுண்டர் கொடுத்துருப்பாரு, தளபதிக்கு கவுண்டர் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசுறான். அந்த ஒரு கிளிப்பு கீழே மென்ஷன் ஆயிருக்கு, அதுலயே அந்த வீடியோஸ்லயே நானும் பார்த்தேன். அதுதான் சொல்றேன்ல, இவங்களுக்கு என்னன்னா கையங்களவா மாட்டிக்கிட்டாங்க. இப்போ எல்லாரும் போட்டு அடிக்கும் போது அவங்க தாங்க முடியல. அதனால இப்போ அஜித் ஃபேன்ஸ் வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இது. இப்ப நம்ம சொல்லாமா ப்ரோ? இப்ப நம்ம சொல்லாமா? ஏன் தளபதி கால்ல போய் நீங்க விழுறீங்க அப்படின்னு சொன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? இல்ல அதுதான் இங்க விஷயம் என்னன்னா, பாவம் அவங்களுக்கு எல்லாருக்கும் இங்க அடிப்படை புரிதல் இருக்கு. இங்க வந்து எது வந்து சரி இல்ல யாரும் என்ன பேசிருக்காங்கன்றது அடிப்படை புரிதல் இருக்கு. அதனால நடக்கிறத வந்து பாருங்க சொல்லிட்டு. இல்ல நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ண வேணாம், அந்த தலையை நம்ம உள்ளார இழுக்க வேணாம், அது வேணாங்கிற அளவுக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஏன்னா அதுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிற புரிதல்ல நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா இவங்க அந்த ஒரு சின்ன புரிதல் கூட இல்லாம இவ்வளவு தூரம் இறங்கி பண்றாங்கன்னா நம்மளும் இறங்கி பண்ணலாம் ப்ரோ, வேற வழியே இல்ல. அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்காதுங்க. நம்ம தான் அவங்களோட கேரியரு அப்படிலாம் பேசுறோம். அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அவங்களுக்கு லைஃப் இருக்கு, கேரியர் இருக்குன்னு இப்பதான் வராங்கலாம் பேசுறோம். பட் ஆனா அவங்களுக்கு யாருக்குமே இருக்காது, அவங்களோட ஃபேன்ஸுக்கும் அப்படி கிடையாது ப்ரோ, சரிங்களா? இப்படி இருக்கிற பொண்ணுக்கு லைஃபே வேணாம் மேம், இப்படி இருக்கிற பொண்ணுக்கு லைஃப் வேணாம். அப்படி சொல்லக்கூடாது, நாங்க சொல்லக்கூடாது, அது தப்பாயிடும், அதெல்லாம் சொல்ல வேண்டாம். ப்ரோ நான் சீரியஸா எண்ட் பண்ணிடுறேன், நீங்க ஸ்பேஸ் போடுங்க, நான் உள்ள வரேன். எப்பா இதுக்கு மேல முடியல, சீரியஸா ரொம்ப நேரமா ஒரே கான்செப்டா போயிட்டு இருக்கு.